نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. மலக்குகளை நோக்கி நாம் சொல்லிய பொழுது ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்பதாக, ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற எல்லா மலக்குகளும் ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள். அந்த இப்லீஸ் அபா வஸ்தக்பர, அவன் விலகி கொண்டான், பெருமை அடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களில் உள்ளவனாக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிய இந்த ஆயத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி சஜிதா செய்தார்கள் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டன. சஜிதா என்று சொன்னால் பணிதல் என்பதாக பொருளாகும். தன்னுடைய பணிவை காட்டுவது, தன்னுடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்வது என்ற பொருளிலே அகராதியின் அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. மரியாதையை காட்டுவது, பணிவை தெரிவித்துக் கொள்வது என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு முன்னால் கொஞ்சம் குனிந்து தலை வணங்கி தன்னுடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இது அகராதியினுடைய பொருள். ஷரியாத்தின்படி சஜிதா என்று சொன்னால் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே அதற்கு பெயர் சஜிதா. வலஉல் ஜபஹத்தி அலல் அர்த், நெற்றியை பூமியின் மீது வைத்து தன்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுவது என்பது ஷரியாத்தினுடைய பொருளாகும். இப்ப ஆதமுக்கு மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் என்று சொன்னால் எந்த சஜிதாவை செய்தார்கள்? அகராதியின்படி உள்ள அர்த்தத்தின் சஜிதாவை செய்தார்களா, ஷரியாத்துடைய சஜிதாவை செய்தார்களா? ரெண்டுக்கு விளக்கம் போன வாரம் சொல்லப்பட்டது, ஆனால் திரும்ப நினைவூட்டுவதற்காக வேண்டியது. ரெண்டு கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு கருத்தையும் சொல்லுகின்றார்கள். குனிந்து தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள், அதுதான் சஜிதா என்பது என்று ஒரு பொருள். அந்த குனிந்து மரியாதை தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை தான் மலக்குகள் எல்லாம் செய்தார்கள், ஷைத்தான் செய்ய மாட்டேன் என்பதாக மறுத்து விட்டான். அல்லது நெற்றியை வைத்து சஜிதா செய்தார்கள் என்று சொன்னால் அதுல ரெண்டு அர்த்தம். ஒன்று, நெற்றியை வைத்து ஆதமுக்கு முன்னால் ஆதமுக்காக வேண்டி சஜிதா செய்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டியே அந்த சஜிதாவை செய்தார்கள். இன்னொரு அர்த்தம், சஜிதா ஆதமுக்கு அல்ல, சஜிதா என்பது அல்லாஹுக்காக வேண்டி செய்துதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிப்லாவாக ஆக்கி கொண்டார்கள் என்பதாக மற்றொரு பொருள். நெற்றியை தரையில் வைத்து சஜிதா செய்தார்கள் என்பதற்கு ரெண்டு விதமான விளக்கங்கள். ஒன்று, ஆதமுக்கே அந்த சஜிதாவை செய்தார்கள் என்பது. இன்னொன்று, சஜிதா அல்லாஹ்வுக்குத்தான், ஆதமை கிப்லாவாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப எப்படி உலகத்துல நம்ம இப்ப சஜிதா செய்யறோம்? கஅபாவை நோக்கி சஜிதா செய்கின்றோம். உலகத்துல எந்த இடத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கஅபாவை நோக்கி சஜிதா செய்ய வேண்டும். இப்ப சஜிதா கஅபாவுக்கு அல்ல, கஅபாவை கிப்லாவாக ஆக்கி வைத்து முன்னோக்கி நின்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சஜிதா செய்கின்றோம். இதே போன்ற நிலைதான் மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதாக மற்றொரு கருத்து. ஆனா அந்த நெற்றியை வைத்து செய்தார்கள் அப்படிங்கிறது ரெண்டு விளக்கம் சொல்ற பாருங்க. அதுல இரண்டாவது சொல்லப்பட்ட ஆதமை கிப்லாவாக ஆக்கி கொண்டார்கள், அல்லாஹ் சஜிதாவை அல்லாஹ்வுக்குத்தான் செய்தார்கள் என்ற கருத்து இருக்கின்றதே, அது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இப்ப சஜிதா செய்ய சொன்ன நேரத்தில் மலக்குகள் எல்லாம் செஞ்சாங்க, இப்லீஸ் மறுத்து விட்டான்.
மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இப்லீஸ் மறுத்ததற்கு காரணம் என்ன? உனக்கு வேணா எத்தனை சஜிதா வேணாலும் நான் செய்யறேன். ஏன்னா அதுக்கு முன்னால சஜிதா செய்து கொண்டிருந்தவன் தான். ஏராளமான காலம் சுமார் 70,000 ஆண்டுகள் அவன் வணங்கி கொண்டிருந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு பல ஆயிரக்கணக்கான சஜிதாக்களை செய்தவன் அவன். பிறகு அல்லாஹ்வுக்கு சஜிதா ஆதமை கிபிலாவாக ஆக்கி கொள்ளுது அப்படின்னு சொன்னா அந்த ஷைத்தான் மறுத்திருக்க மாட்டான். ஆதமை கிபிலாவாக ஆக்கி வைத்து நீங்கள் எல்லாம் எனக்கு சஜிதா செய்யுங்கள் அப்படிங்கிற கருத்து அல்லாஹ் சொல்லியிருந்தான்னா ஷைத்தான் மறுத்திருக்க மாட்டான், ஷைத்தான் செஞ்சிருப்பான். அங்க அல்லாஹால சொன்னதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, நீங்கள் எல்லாம் சஜிதா செய்யுங்களா, ஆதமுக்குத்தான் சஜிதா செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அதனாலதான் இப்லீஸ் மறுத்தான். நான் பெரிய ஆளு, ஒரு சின்ன ஆளு, இவருக்கு போய் நான் எப்படி சஜிதா செய்யறது? கலப்தனி மின்னாரின் கலப்தஹு மின் தீன், என்னை நெருப்புல படைச்சு அவரை மண்ணுல படைச்சிருக்கிறேன், நான் எப்படி சஜிதா செய்யறது என்று அவன் மறுத்து விட்டான் என்பது பொருள். அப்ப சஜிதாவில் 2 விதமான அர்த்தம், அகராதியினுடைய அர்த்தம், ஷராவுடைய அர்த்தம், ரெண்டுமே விளக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஆயத்திற்கு. ஏன்னா அந்த ஒரு சஜிதாவை, ஒரே ஒரு சஜிதா தான், அது கூட 2 சஜிதா இல்லை. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் 2 சஜிதா செய்யணும். இந்த 2 சஜிதா ஏற்படுத்துறதுக்கு அந்த இப்லீஸ் தான் காரணம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவன் அன்னைக்கு ஒரு சஜிதா செய்ய மாட்டேன்ட்டான். ஆதமுடைய மக்களை பார்த்து நீங்கள்லாம் 2 சஜிதா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். மற்ற எல்லா செயல்களையும் பாருங்க, ஒன்னொன்னுதான் செய்யறோம். ருக்கோ ஒண்ணுதான், கியாம் நிலை நிற்கிறது ஒண்ணுதான், இருப்பு இருக்கிறது ஒரு தடவை தான். ஆனா சஜிதா மட்டும் 2 செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப 2 சஜிதா ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கம். இப்லீஸுக்கு எதிராக 2 சஜிதாவை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா இன்சானுக்கு கட்டளை இட்டு இருக்கின்றான். இப்ப இன்சானுடைய வாழ்க்கையில இப்லீஸ் குறுக்கிடக்கூடிய நேரத்துல இவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீ ஒரு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல, நான் 2 சஜிதா செய்யறேன் ஒவ்வொரு தடவையும் என்று சொல்லி இப்லீஸ்க்கு சவால் விடக்கூடிய நிலையில இன்சான் சஜிதாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா விளக்குகின்றார். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு யார் நெருக்கமாக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அதிகமாக சஜிதா செய்யணும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக விரும்பக்கூடியவர்கள் அதிகமாக சஜிதாவை செய்ய வேண்டும். சஜிதாவை விட்டும் எவ்வளவு காலியாக நீங்கி இருக்கின்றார்களோ அவ்வளவு அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிடுவாங்க. அல்லாஹ் விட்டு தூரம். சஜிதா செய்யணும்னா என்ன பண்ணணும்? வெறும் சஜிதா செஞ்சுட்டு போறதுன்னு அர்த்தம் அல்ல, தொழுகிறதுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்பவுமே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எல்லாம் எடுத்து வைப்பார்கள். பீஷாப்புக்கு போயிட்டு வந்தா அந்த பீஷாப்பிலிருந்து சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை வைத்துக் கொண்டு தயாராக நிற்பார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஷாப்புக்கு போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்த உடனேயே ஒது செய்து கொள்வார்கள். எப்பொழுதுமே ஒது இல்லாமல் எப்பொழுதுமே இருக்க மாட்டார்கள். இரவு பகல் 24 மணி நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவோடு இருப்பார்கள். அதனால சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரியும், தண்ணீரை வச்சுக்கிட்டு தயாரா நிற்பார். அப்படி ஒருத்தர் இருந்தார், அந்த ஹாதிமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஷாவுக்கு போயிட்டு வந்தாங்க, இவர் ரெடியா தண்ணி வச்சுக்கிட்டு நின்றார். பார்த்தவொன்னா அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. எப்பவுமே நமக்கு ஒது செய்யறதுக்கு ரெடியா தண்ணி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு கேட்டாங்க, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏதாச்சும் வேணும்னா கேளு. அவர் என்ன பண்ணாரு, யார ரசூலல்லாஹ் எனக்கு வேற ஒண்ணும் வேணாம், சொர்க்கத்துல உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்துல உங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கேட்கக்கூடிய அந்த கேள்வி எது உனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அது உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதிகமான சஜிதாக்களை கொண்டு எனக்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பத்தாது, நாமும் அமல் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் அமல் செய்யாம உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ் எனக்கு இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாத்தையும், நான் பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. ஏன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தே மிக உயர்ந்தது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் வலிமார்களாக இருந்தாலும் கூட அத்தனை வலிமார்களும் சேர்ந்து ஒரே ஒரு சஹாபிக்கு சமமாக ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் மீது ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகி சந்தோஷப்பட்டு சொல்லுகின்றார்கள், நீ எதையாச்சும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்டதற்கு பதிலாக அதிகமான சுஜூதுகளை கொண்டு அப்படின்னா அதிகமாக தொழுவதை கொண்டு அப்படிங்கிற அர்த்தம். நிறைய ரக்காத்துகளை தொழு, ஒரு நாளைக்கு 200, 300, 500 ரக்காத்துகளை தொழு. 500 ரக்காத்து தொழுதா 1000 சஜிதாவாச்சு ஒரு நாளைக்கு. 500 ரக்காத்து யாராவது தொழுகிறோமா? இப்ப யாரும் தொழுறது இல்லை. அந்த காலத்தில் தொழுதுகிட்டு இருந்தாங்க.
சஹாபாக்கள்லாம் தொழுதாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாளைக்கு 500 ரக்காத்து முதல்ல, அப்புறம் 1000 ரக்காத்து தொழுதுட்டு இருந்தாங்க. எப்படித்தான் தொழுதாங்கன்னு தெரியாது, எப்படி நேரம் கிடைச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட கருணையில உள்ளது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 500 ரக்காத் தொழுவாங்க. 500 ரக்காத்துல இந்த நம்ம தொழுகிறோமே இது 5 நேரம் அதெல்லாம் அல்லாம இஷ்ராக்கு, அந்த தஹஜ்ஜுத் அப்படிங்கிற தொழுகை எல்லாம், அவ்வாபின் இதெல்லாம் அல்லாம உபரியாக அதிகபட்சமாக ஒரு 500 ரக்காத் நபில் தொழுகைகளை தொழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி அதிகமாக சஜிதாக்களை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்ப அந்த 2 சஜிதாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்தது இப்லீஸுக்கு எதிராக அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்லீஸ் இப்ப சஜிதா செய்ய மறுத்து விட்டார். சஜிதா செய்தார்கள் எல்லோரும், எல்லா மலக்குகள்லாம் சஜிதா செய்தாலும் இவன் மறுத்து விட்டான். அந்த சஜிதாவுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. சஜிதாக்கள் எத்தனை வகை, சஜிதா எப்படி செய்ய வேண்டும், சஜிதா எந்தெந்த சஜிதாக்கள் கூடும் எது கூடாது என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. இங்க இன்னொரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அங்க முதல்ல சில ஷெய்குமார்கள், போலி ஷெய்குமார்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்கு தவறான இந்த ஆயத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகள் எல்லாம் சஜிதா செஞ்சாங்க, அதனால இந்த முரீதுகள்லாம் எங்களுக்கு சஜிதா செய்ய அப்படின்னு சொல்லி சில போலி ஷெய்குமார்கள் தங்களுக்கு சஜிதா செய்ய வைக்கின்றார்கள் தங்களுடைய முரீதீன்களை. ஷெய்குமார்களுக்கு சஜிதா செய்யலாம் என்று சொல்லப்படும் பொழுது கபர்களுக்கும் சஜிதா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபர்களுக்கு எல்லாம் போய் சஜிதா செய்யக்கூடிய அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் போன வாரம் சொல்லப்பட்டது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சஹாபிக்கு என்ன சொன்னாங்க, நீ சொர்க்கத்துல என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அதிகமான சஜிதாக்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக. நானும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ் இந்த மனிதரை என்னோடு சொர்க்கத்துல என்னோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அவருக்கு கொடு அப்படின்னு நான் கேட்பேன். ஆனா கேட்கறதுக்கு நீ துணை செய்ய வேண்டும். அந்த துணை என்ன தெரியுமா, சஜிதா செய்யணும், அதான் அதிகமாக தொழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சஹாபிக்கு தொழுதாதான் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும், நபியுடன் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த ஷெய்குமார்கள் அப்புறம் ஏமாத்திரம். சில ஷெய்குமார்கள் இப்படி சொல்றாங்கல்ல, எங்கள்கிட்ட பையத்தானா போதும், நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியது, நாங்க கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துறோம், சிராத்துல் முஸ்தகீம் பாலமா நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை, எங்க கையை பிடிச்சிங்கன்னா நேரா இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறோம், எந்த விதமான கவலையும் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய பல ஷெய்குமார்கள் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க, மெட்ராஸ்லயும் இருக்கிறாங்க, பல ஊர்கள்ல இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. ஷெய்கிட்ட பையத்து வாங்கிட்டா போதும், அப்புறம் ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சஹாபிக்கு அப்படி சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் வேற எந்த மனிதருக்கும் அந்த உரிமை கிடையாது. எந்த அமலும் செய்யாமல் சொர்க்கத்திற்கு கொண்டு போவேன், உங்களை அழைத்து செல்வேன் என்று எவராது சொல்லுவாரே ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாம் திருடர்கள் என்பதாக அப்பா பீர் முகமது வலியுல்லா அவர்கள் சொல்லுகின்றார். தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்களாம் கள்ளர்கள் என்பதாக சொல்லுகின்றார். கள்ள பசங்க அந்த ஆளுகள் நம்பாதீங்க என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்கே சஜிதா இப்லீஸ் செய்யவில்லை, மறுத்து விட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸ் அவன் ஷைத்தானுக்கு பல அனுமதிகளை வழங்கினான். அவன் லானத்து செய்யப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக ஆக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் தஆலா அவனை வானுலகத்திலிருந்து நீ பூமிக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டான், தூக்கி எறிந்து விட்டான். ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஷைத்தானை விட்டோம். எப்படிப்பட்ட ஷைத்தான்? தூக்கி எறியப்பட்ட அல்லது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டோம். வானுலகத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டு விட்டான், தூக்கி எறியப்பட்டு விட்டான். இப்ப அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டான், யா அல்லாஹ் என்னை நீ சபித்து விட்டாய், உன்னுடைய சாபம் என் மீது ஏற்பட்டு விட்டது, அதனால இந்த ஆதமை படைத்ததின் காரணமாக எனக்கு உரிய அந்த நிலைகள் எல்லாம் போக்கப்பட்டு எனக்குரிய அந்தஸ்தெல்லாம் நான் இழந்து நான் உன்னுடைய கோபத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்கும் ஆளானவனாக ஆகிவிட்டேன். ஆகவே என்ன நீ சபிச்சிட்ட, ஆனா இந்த ஆளை நான் விடமாட்டேன், இந்த ஆதமே அவருடைய மக்களையே நான் விடமாட்டேன், கண்டிப்பாக இவர்களை நான் வழிகெடுத்தே தீருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இடத்துல சபதம் செய்தான். வல உலில்லன்னஹும், இவர்களை நிச்சயமாக நான் வழிகெடுப்பேன். லா அக்உதன்ன சிராத்தகல் முஸ்தகீம், அல்லாஹ் தஆலா இடத்துல இதெல்லாம் சொல்றான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். யா அல்லாஹ் உன்னுடைய நேரான வழியில இவங்க போகாதவாறு அந்த வழியில குறுக்க நான் போய் உட்கார்ந்துக்குவேன். லா அக்உதன்ன, நிச்சயமாக நான் உட்காருவேன், சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான வழியில போய் இவர்களை தடை செய்து நான் உட்கார்ந்துக்குவேன் அப்படி என்று ஷைத்தான் அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லி, ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் காலம் வரைக்கும் எனக்கு நீ தாமதம் கொடுப்பாயாக, அவகாசம் கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டுக்கொண்டான். அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுத்தான். கியாமத் நாள் வர்ற வரைக்கும்
உனக்கு அவகாசம் உண்டு, நீ எப்படி வேண்டுமானாலும் வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்து கொள். ஆதமுடைய இந்த மக்களை எப்படி வேண்டுமானாலும் உனக்கு என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாம் செஞ்சுக்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னா இல்லா இபாதக்கல் முஹ்லிஸீன், உன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை தவிர மற்ற எல்லாவர்களையும் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் தஆலாவே சொன்னான், என்னுடைய சொந்த அடியார்கள் நல்லடியார்களுக்காக அவர்களை நீ வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சரி, அப்படி சபதம் செய்து விட்டு வந்த இப்லீஸ் உலகத்திற்கு வந்த பின்னால பல்வேறு தடவைகளிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றான். அவனுக்கும் கூட சந்தர்ப்பத்தை வழங்கி அவன் நல்லவனாக திரும்ப மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சமயங்களிலே அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை எல்லாம் அவன் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அவன் அந்த பெருமையிலேயே இருந்து விட்டான், ஆதமுக்கு சஜிதா செய்ய முடியாது என்ற பெருமையிலே. அதற்கு நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. ஜோடி ஜோடியாக சில உயிரினங்களை அவர்கள் செய்த அந்த கப்பலிலே ஏற்றிக்கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எல்லாம் ஆண் பெண் என்ற ஜோடியாகவே ஏற்றிக்கொண்டார்கள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஏறிய பின்னாலே வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அந்த கப்பல் மிதந்தது. இந்த கப்பலிலே எல்லா ஜோடிகளும் ஏற்றிக்கொள்ளப்பட்ட நேரத்திலே உள்ள போய் பார்த்தாங்க, அங்க ஒரு ஆள் புதுசா இருக்கிறார். 82 பேர் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் மட்டும். 1000 வருஷம் 950 வருஷம் பிரச்சாரம் செஞ்சு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 82 பேர் தான். அந்த 82 பேரும் கப்பல்ல ஏறிட்டாங்க. மற்ற மிருகங்கள் பறவைகளை எல்லாம் ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்ட பின்னால எல்லா உலகம் முழுவதையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். உலகத்துல ஒரு உயிரினம் கூட கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்தில் கப்பல்ல உள்ள போய் பாக்குறாங்க, ஒரு ஆள் இருக்கிறான் புதுசா, 82 பேர் அல்லாம. நீ யார் அப்படின்னு கேட்டான். என்ன நூஹ் என்ன தெரியலையே அப்படின்னு கேட்டான். நீ யாருப்பா புதுசா இருக்குது, பெரிய ஷேக் மாதிரி இருக்கார், பெரிய தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. நான் தான் இப்லீஸ் அப்படின்னு சொன்னேன். அடா உன்னை யார் ஏத்தனா, உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப நீங்க தான் என்ன உள்ள அனுப்புனீங்க அப்படின்னு. நான் எப்படா அப்ப உன்னை அனுப்புனேன், அனுப்பவே இல்லை அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நான் உன்னை அனுப்பவே இல்லையா, நான் உன்னை எப்ப அனுப்புனேன், நீ வந்ததே எனக்கு தெரியாது, நான் உன்னை எப்ப வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு. நான் திருப்பி என்ன சொல்ற, நீ ஒரு கழுத ஒண்ணு ஏறிச்சா இல்லையா, கழுத கப்பல்ல ஏறக்கூடிய நேரத்துல கழுதையை ஏற சொல்லி சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கழுத ஒண்ணு ஏறிச்சு, இன்னொரு கழுத பின்னால் ஆண் கழுத ஒண்ணு பெண் கழுத ஒண்ணு. அந்த பெண் கழுதையோ ஆண் கழுதையோ ஒரு பெண் கழுதை ஏற மாட்டேன்னு சொல்லிச்சு. ஏற மாட்டேன்னு முரண்டு செஞ்சிச்சு. அது கொஞ்சம் எடக்கு பண்ணிச்சு. அந்த கழுதை எடக்கு பண்ண நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்து, அட சைத்தானே ஏறு அப்படின்னு சொன்னாங்க. நீ சைத்தானே ஏறுன்னு சொன்னீங்களா, அப்ப அது வாழை நான் தான் பிடிச்சிருந்தேன், நான் ஏறிட்டேன் அப்படின்னு. கழுத வாழை நான் தான் பிடிச்சிருந்தேன், அட சைத்தானே ஏறுன்னு சொன்னோன்னு நான் தான் ஏறிட்டேன், நீங்க தான் சொன்னீங்க ஏற சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு. சரி, அது சைத்தான் சொன்னானா, நூஹ் நான் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, அல்லாஹ் தஆலா என்ன சபிச்சு இந்த துனியாவுக்கு அனுப்பிச்சிட்டான். உங்க பாட்டனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சேர்ந்து என்னை அனுப்பிட்டான். எனக்கு அப்ப இருந்து ரொம்ப கவலையா இருக்குது. நீங்க எல்லாம் சஜிதா செஞ்சு அல்லாஹ் தஆலாட்ட ரொம்ப நெருக்கம் பெறீங்க. நான் ஒரே ஒரு சஜிதா செய்ய மறுத்ததுனால இப்படி சாபத்திற்குள்ளாயிட்டேன். எனக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்குதா, எனக்கு தௌபா கிடைக்குமா, அல்லாஹ் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவானா, பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் நீங்க முனாஜாத் செய்யும் போது அப்படின்னு சொல்லு. நல்லது அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல்ல போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்தில் பேசக்கூடிய ஒரு நேரம் ஏற்பட்டது. அந்த நேரத்துல யா அல்லாஹ் இந்த மாதிரி இப்லீஸ் திருந்தி நல்ல மனுஷனாக ஆகணும்னு விரும்புறான், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கு, அதாவது ரேசான வழிதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். என்ன அப்படின்னு கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய மறுத்துட்டான். அந்த ஆதமுடைய கபர் இப்போ உலகத்துல இருக்குது, பூமியில இருக்குது. அந்த கபரை நான் காட்டுறேன், அடையாளம் காட்டுறேன், கபரு கிட்ட போய் ஒரு சஜிதா செஞ்சிட சொல்ல அவனை மன்னிச்சிடறேன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, சைத்தான் தெரிஞ்சிட்டா இனிமேல் நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி சைத்தானை பார்த்து இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆமா, நான் உயிரோட இருக்கும்போதே சஜிதா செய்ய மாட்டேன்ட்டேன், மௌத்தான பிறகு நான் சஜிதா செய்வேன், அது கூட கபரு கிட்ட போய் அது முடியாது, வேற வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு போயிட்டான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸை சந்திக்கின்றார்கள் ஒரு வழியில. அவங்க அல்லாஹ்கிட்ட பேச போறாங்க. தூர் சீனா என்ற மலையை நோக்கி போய் கொண்டு இருக்கின்றார்கள். மூசாவே நீங்க எங்க போறீங்க? அல்லாஹ்ட்ட பேச போறேன், மூசா தூர் சீனா மலைக்கு போறேன். சரி, எனக்கு ஒரு உபகாரம் நீங்க செய்யணும், சொல்லு என்ன செய்யணும்? நான் தௌபா செய்யலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுவாங்க. என்ன செய்யணும்னு கேட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா,
சரி, அந்த இப்லீஸ் அவன் ஷைத்தான் சொல்ற மாதிரி அவனுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், ஆதமுடைய கபருக்கு போய் ஒரு சஜ்தா செஞ்சிரு சொல்லுங்க அப்படின்னு திரும்பி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன மாதிரியே சொன்னான். மூசாவை உயிரோட இருக்கும் போதே நான் சஜ்தா செய்ய மாட்டேன்ட்டேன். ஒரு மையத்தா போய் இறந்து விட்டு கபர்ல அடக்கணும்னா கபருக்கு போய் நான் சஜ்தா செய்வேன், அது முடியாது, வேற வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த ஷைத்தான் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா, மூசாவே, 3 விதமான தீமைகள், 3 விதமான கெட்ட செயல்கள் ஏற்படக்கூடிய நேரத்துல என்ன கொஞ்சம் நினைச்சு பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 நேரங்களில என்னை கொஞ்சம் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் கோபப்படக்கூடிய நேரத்துல கொஞ்சம் என்ன நினைச்சுங்க. ஏன்னா கோபம்ங்கிறது என்னால் உண்டாகக்கூடியதுதான், கோபம்ங்கிறது என்னிலிருந்து உண்டாகக்கூடியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கோபம் என்பது ஷைத்தானில் இருந்து உள்ளது. உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். அதே போன்று கோபம் என்பது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நெருப்பின் காரணமாக, உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படுவது. உடனடியாக அவர் ஒது செய்து கொள்ளவும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நெருப்பை அணைப்பது தண்ணீர். ஆகவே உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அது ஷைத்தானை சேர்ந்தது, உடனே ஒது செய்து கொள்ளவும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்னை நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். ரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்புகளில் எல்லாம் ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்க. ஷைத்தான் ஓடுறான்னா ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள், ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டங்களை மனிதனுடைய வெளி தோற்றத்தில் மட்டுமல்ல, உடலுடைய வெளி அமைப்பில் மட்டுமல்லாமல் மனிதனுடைய உடலுக்குள்ளே புகுந்து அவருடைய ரத்தத்திலும் கூட அதை கலந்து விடக்கூடிய சக்தி பெற்றவனாக ஷைத்தானை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். என்னை அல்லாஹ் அப்படி அமைத்து வச்சிருக்கான், கொஞ்சம் எனக்கு நினைச்சு பார்த்துங்க. ஆகவே கோபப்படாதீர்கள், கோபம் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு அர்த்தம் என்பதாக சொன்னார். பிறகு 2வது, போர்க்களத்திலே போரிடக்கூடிய நேரத்திலும் என்னை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். ஏனென்றால் போர்க்களத்திலே போரிடுவதற்காக வேண்டி போகக்கூடிய நேரத்திலே அவனுக்கு அந்த கோழைத்தனத்தை, பயத்தை உண்டாக்கக்கூடியது நான் தான். போர்க்களத்திற்கு ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஷைத்தான் இவன் என்ன பண்ணுவான்னா, உன்னுடைய மக்களை நினைத்துப்பார், உன்னுடைய மனைவியை நினைத்துப்பார், நீ போயிட்டு போருக்கு போறிய, அங்க போய் வெட்டுப்பட்டு செத்து போனேன்னா உன் மனைவியை காப்பாற்றுவது யாரு, மக்களை காப்பாற்றுவது யார் என்று இந்த ஊசாட்டத்தை நான் போடுவேன். அந்த நேரத்தில் என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக சொன்னார். 3வதாக, ஒரு பெண் மஹரமான ஆண் இல்லாத ஒரு பெண் தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் மஹரம் அல்லாத ஒரு மனிதன் அவளோடு இருப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அந்நிய பெண்ணுடனும் எந்த ஆணும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் 3வதாக நான் அவர்களோடு இருப்பேன் என்பதாக சொன்னார். அவர்களோடு 3வது நான் இருக்கிறேன். 2 பேர்த்தையும் எப்படி இருந்தாலும் ஒன்றாக சேர்த்து விடக்கூடிய சூழ்நிலையை, சூழ்ச்சியை நான் உருவாக்கி விடுவேன் என்பதாக சொன்னார். இந்த 3 நேரங்களிலும் நான் அங்கே இருக்கின்றேன், அந்த இடத்தில் இருக்கின்றேன் என்பதை நினைவு கூர்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு உபதேசமும் அந்த ஷைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சஜிதா செய்ய மறுத்துவிட்டான். எந்த நிலையிலும் நான் சஜிதா செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆதமுடைய மக்களுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த சஜிதாவை விதியாக்கி வைத்து அந்த சஜிதாவின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற முடியும் என்பதையும் நியதியாக ஆக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து, அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு மனிதன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எது என்று சொன்னால் அவன் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரம். சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையை சஜிதாவின் மூலமாக நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். இப்ப இப்லீஸ், அந்த ஷைத்தான் சஜிதா செய்ய மறுத்து விட்டார். ஷைத்தான் என்பவன் முன்னால சொல்லியிருக்கிறார், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்லிக்கார், கான மினல் ஜின்னி ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான், ஆகவே தன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்து விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். அவனுடைய பெயர் மலக்குகளிடத்திலே அஸாஸீல் என்பதாக இருந்தது. அவனுக்கு ஒரு சிறப்பு பெயர், ஒரு பட்ட பெயரும் கூட மலக்குகளின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தாவூசுல் மலாயிகா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மலக்குகளிலே மயில் போல், தாவூஸ் என்றால் மயில் அப்படிங்கிற அர்த்தம். மயில் ஒரு பறவை, மயில் பறவை இருக்கு, அது போன்றது. மலக்குகளுக்கு மத்தியிலே மயிலை போன்று அழகான வடிவம், ஒரு அற்புதமான தன்மை படைத்தவனாக அவன் இருந்தான். ஆகவே தாவூசுல் மலாயிகா, மலக்குகளில் மயிலை போன்றவன் என்பதாக அவனுக்கு ஒரு சிறப்பு பெயரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அரபியிலும் கூட அவனுக்கு ஹாரிஸ் என்று ஒரு பெயர் இருக்கின்றது, அல்லது ஹர்ஸ் என்று ஒரு பெயர் இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது.
இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் அவனுக்கு இருந்தும் கூட அந்த சஜிதாவை செய்ய மறுத்ததின் காரணமாக அவன் சாபத்திற்கு, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவனாக ஆக்கப்பட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹ்தான். பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்பா அவன் விலகி கொண்டான், வஸ்தக்பர அவன் பெருமை அடித்தான். இப்ப அந்த அவன் சஜிதா செய்யாமல் இருந்ததற்கு காரணம் பெருமைதான். சஜிதா செய்யாமல் அவன் விலகி கொண்டதற்கு காரணம் பெருமைதான். இந்த பெருமையின் காரணமாகவே அவன் இழிவுக்குரியவனாக, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக ஆக்கப்பட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, மனித சமுதாயத்திற்கு இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் வெறுமனே அந்த ஷைத்தானை மட்டும் குறிப்பிட்டு சொல்வது என்பது பொருள் அல்ல. ஷைத்தானுடைய நிகழ்ச்சியை சொல்லுவதன் மூலமாக ஷைத்தான் என்ன காரணத்தினால் விலகி கொண்டானோ அந்த காரணம் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் அங்கே விளக்குகின்றான், வலியுறுத்துகின்றார். ஆக பெருமை என்பது மனிதனிடத்தில் வந்துவிடக்கூடாது. முதலாக மனிதன் உற்பத்தியாக்கப்பட்டவுடனே, படைக்கப்பட்டவுடனே அந்த மனிதனுடைய விஷயத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு தீமை பெருமை என்பதுதான். அது ஷைத்தானில் இருந்து உண்டானது. பெருமை என்பது ஷைத்தானில் இருந்து மனிதனுக்கு உண்டாக்கப்பட்டது முதலாவதாக. இந்த பெருமை எவரிடத்திலெல்லாம் இருக்கின்றதோ அந்த மனிதர் ஷைத்தானுக்கு ஒப்பானவராக ஆகிவிடுகின்றார். பெருமை, நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் எந்த மனிதனும் வெற்றி பெற முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இந்த பெருமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த மனிதனுக்கும் பெருமை அடிப்பது தகுதியே கிடையாது. அது எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டம், பதவி, அறிவு, ஆற்றல், எவ்வளவு பெரிய வலிமை பெற்ற மனிதராக இருந்தாலும் சரி, அவருக்கு பெருமை அடிப்பதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. ஏனென்றால் மனிதர்களே, நீங்கள் எல்லாம் ஆதமுடைய மக்கள். ஆதம் மண்ணினால் படைக்கப்பட்டவர். மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த மனித இனத்திற்கு என்ன பெருமை இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படி பெருமை வந்துவிட்டால் அது நெருப்பினால் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய குணத்தை சேர்ந்ததாக ஆகிவிடும். அவன் எப்படி தூக்கி எறியப்பட்டானோ, எப்படி சபிக்கப்பட்டானோ, அதே நிலை பெருமையுடைய மனிதர்களுக்கெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த சின்ன வாசக வஸ்தக்பர என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹத்தலின் மின் கிபர். ஒரு மனிதன் சொர்க்கம் போகவே முடியாது. ஒரு கடுகளவு பெருமை அந்த மனிதனுடைய மனதிலே இருக்கின்றதே, அந்த மனிதன் சொர்க்கம் போகவே முடியாது. பெருமைனா எவ்வளவு பெரிய, நிறைய பெருமை அல்ல, ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் கூட அவன் சொர்க்கம் போக முடியாது. என்று சொன்னால் பெருமையே முழுமையாக இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல் கிப்ரியா ரிதாஇ வல் அலமத்து இஸாரி. பெருமை என்பது என்னுடைய மேலாடை, நான் மேலே போட்டிருக்கக்கூடிய ஆடையை போன்று. ஒரு மனிதனுக்கு ரெண்டு உடைகள் வேண்டும். கீழே உடுத்திக் கொள்ளக்கூடிய உடை, மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆடை. இந்த ரெண்டு ஆடை தான் மனிதனுக்கு முக்கியமானது. அப்புறம் மேல அதிகபட்சமா போடுறதெல்லாம் அதிகபட்சத்தை சேர்ந்தது, அது தேவையில்லாதது. சரி, ரெண்டு ஆடைகள். அதுல அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார்கள், பெருமை என்பது என்னுடைய மேலாடை, வல் அலமத்து மகத்துவ மகிமை என்பது என்னுடைய கீழாடை, என்னுடைய இசார், நான் கீழே உடுத்தக்கூடிய ஆடையை போன்றது. பவன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா. இந்த இரண்டிலிருந்து ஏதாவது ஒன்றுக்கு ஒரு மனிதன் என்னிடத்தில் தர்க்கம் செய்தால், அது எனக்கும் இருக்கின்றது, எனக்குரியது என்று ஒரு மனிதன் தர்க்கம் செய்தால், அதுகல்துஹுன் நார், அவனை நரகத்தில் நான் நுழைய வைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். கிப்ரியா, அஸமத், பெருமையும் மகத்துவமும் ரெண்டும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஒரு மனிதர் தன்னுடைய வேஷ்டியை, கைலியை கரண்டை மொழிக்கு கீழாக பெருமைக்காக வேண்டி இழுத்து உடுத்திக் கொண்டு தொழுவாரையானால் அது நரகத்தை சார்ந்தது என்பதாக சொல்லுங்க. அந்த மனிதர் நரகத்திற்கு போகக்கூடியவன் என்பதாக சொல்லுகின்றார். பெரும்பாலும் நம்ம பாக்குறோம், இந்த வேட்டி கட்டுறவங்க, கைலி கட்டுறவங்க, பேண்ட் போடுறவங்க, எல்லா வகையும் எது கீழே உடுத்துறமோ அதெல்லாம் மானத்தை மறைப்பவர்கள் உடுத்திக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம், பைஜாபமா இருந்தாலும், பேண்டா இருந்தாலும், கைலி, வேஷ்டி எதுவா இருந்தாலும் சரி, கரண்டை மொழிக்கு கீழாக அது உடுத்திக்கொண்டு இழுத்து உடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது பெருமையை காட்டுகின்றது. அந்த பெருமை அடிக்கக்கூடிய மனிதர் எல்லாம் நரகத்திற்கு போக வேண்டியதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இப்ப பாருங்க, அந்த பெருமையை காட்டக்கூடிய ஒரு அம்சம் அந்த கைலி உடுத்துவதிலே வந்து விடுகின்றது. அதனால அவர் நரகத்திற்கு போறார். ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருந்தாங்க. தொழுது முடிச்சவன அவரை கூப்பிட்டு, போய் ஒலி செஞ்சுட்டு வா, ஒலி செஞ்சு திருப்பி தொழுன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிய ஒலி செஞ்சுட்டு திருப்பி தொழணும். அவர் ஒன்னும் பதிலே சொல்ல, மறுப்பு சொல்லல. போனாரு, திரும்ப ஒலி செய்துட்டு வந்து மறுபடியும் தொழுதார்.
கூட இருந்த ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்ல என்ன காரணம், உங்களை திருப்பி தொழுவ சொன்னீங்களே, திரும்ப ஒது செய்ய சொன்னீங்களே, என்ன காரணம்? அவர் தன்னுடைய வேஷ்டியை கரண்டை மொழிக்கு கீழாக இழுத்து உடுத்தி கொண்டு தொழுது கொண்டிருந்தார். ஆகவே அவரை நான் திரும்ப ஒது செய்யுமாறு சொன்னேன், தொழுமாறு சொன்னேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. இப்ப அப்படி ஏதாச்சும் ஏற்படுமா நமக்கு? எவ்வளவு பேர் அந்த மாதிரி உடுத்திட்டு தொழுகிறாங்க, பேண்ட் கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது, கைலி வேட்டிலாம் கீழே இழுத்து உடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே தொழுதுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி. அப்ப அவங்க எல்லாம் திருப்பி தொழுகணும், திருப்பி சரி திருப்பி தொழுகணும் இருக்கட்டும், திருப்பி ஒலு செய்யணுமா? கைலிய கீழே எடுத்து உடுத்துறதுனால ஒலு முறிஞ்சு போயிடுமா? அப்படி யாராவது சட்டம் படிச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது, மார்க்கத்துல அப்படி ஒலு முறியும் கிடையாது. பிறகு அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க? சஹாபாக்கள் ரொம்ப உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்களிடத்தில் அந்த பெருமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் கைலியை அப்படி வேஷ்டியை கீழே இழுத்து உடுத்தி கொண்டிருந்ததின் காரணமாக ஒரு விதமான குற்றம் அவர் மீது சாருகின்றது. சஹாபாக்களுக்கு அந்த குற்றம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி போய் ஒலி செய்து விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னாங்க. ஒலி செய்யும் பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு கழுவப்பட்டு விடுகின்றன என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அந்த சஹாபியுடைய விஷயத்திலே பாவம் குற்றம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி திரும்ப ஒலி செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார். அந்த சட்டம் நமக்கு இப்படியே நமக்கும் இருந்திருந்தா என்ன ஆகும்? நமக்கு அதே மாதிரி சட்டம் புகாக்கள் சட்டத்துல எழுதி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, யார் யார் கையிலாம் கீழே உளுத்துறாங்களோ அவங்க எல்லாம் திருப்பி ஒலு செஞ்சுட்டு தொழுகணும், ஒலு முறிஞ்சு போயிடும் அப்படின்னு. ரொம்ப பேருடைய ஒலு இருக்காது, ஒலு எல்லாமே தொழுதுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இது அந்த பெருமையை காட்டக்கூடிய, பெருமையுடைய அந்த அம்சத்தை விட்டு விட வேண்டும் என்பதாக சொல்லுகிறேன். அப்படி இல்ல நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பெருமை அடித்தால் நரகத்துக்கு போக வேண்டியது. அது நரகத்துக்கு போறது லேசான, பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு தண்டனை அது, நரகத்துக்கு போவது அப்படிங்கிறது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையிலே கீழே இழுத்து உளுத்தக்கூடிய மனிதருக்கு சொல்லுகின்றார்கள், அது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கணும். அந்த பெருமை என்பது, அந்த பெருமையை காட்டக்கூடிய வேறு எந்த செயலும் செய்யணும். தொழுக வர்றோம், புகாக்கள் அதை அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. தொழுக வர்றோம், சில பேர் பார்க்கலாம், சில ஊர்கள்ல பார்க்கலாம், ஊருடைய அந்த பள்ளியாசலுடைய முத்தவல்லி இருப்பாரு, அவர் அந்த இமாமுக்கு நேரா ஒரு ஸ்டெப் நிப்பாரு, இமாமுக்கு நேரா நிப்பாரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் நின்றுட்டு இருப்பாரு. அந்த முத்தவல்லி இருக்கிற இடத்துல வேற யாருமே நிக்க கூடாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு அது முத்தவல்லி இடம் நவுந்து இருந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஊர்கள்ல இருக்குது, நம்ம மெட்ராஸ்ல பார்க்க முடியாது அப்படி, ஏன்னா இங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் முத்தவல்லி தனியா கிடையாது, இங்க ஸ்பெஷல் முத்தவல்லில சில ஊர்கள கிராமங்கள்ல நானே பார்த்திருக்கிறேன். அது அவருடைய இடம், அந்த இடத்துல வேற யாரும் நிக்க கூடாது. சரி, அப்படி யாராவது ஒருத்தர் புதுசா வந்து நின்றுட்டாரு வச்சுங்க, உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்த உடனே இருக்கக்கூடிய மோதினார் வந்து முத்தவல்லி வர்றாரு எந்திரிச்சிங்க அப்படிம்பாரு, முத்தவல்லி வர்றாரு எந்திரிச்சிங்க அப்படின்னு. கொஞ்சம் முரட்டாளா இருந்தா அவர் கேட்டுருவாரு, எங்க முத்தவல்லிக்கு ஸ்பெஷலா இந்த இடம் சொந்தமானு கேட்பாரு. உடனே அங்க சண்டை வரும், பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி இதுவும் பெருமையை காட்டக்கூடிய, தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல தான் நான் உட்காருங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தனக்கு ஒரு அந்தஸ்து வேண்டும் என்று விரும்புவது, இதுவெல்லாம் பெருமையை காட்டக்கூடிய எந்தெந்த செயல்கள் இருக்கிறோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். பல்வேறு விஷயங்கள்ல சொல்றாங்க, பல்வேறு நிலைகள்ல சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதனுக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று விரும்பி சமுதாய மக்களை எல்லாம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களாக நினைத்தால் அந்த மனிதன் மிகப்பெரிய குற்றவாளி. இதெல்லாம் சைத்தானுடைய செயல்கள், சைத்தானுடைய பெருமை என்பதாக சுட்டி காட்டுகின்றார். அப்படி பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பெருமை அடித்திருந்தாங்க, நரகத்துக்கு போவான்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நான் நரகத்தில் நுழைய வைப்பேன் என்று கட்டாயமாக உறுதியிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள், பெருமை அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்கள் கியாமத்து நாளிலே மனிதர்களுடைய வடிவத்திலே, எறும்பு வடிவத்திலே, மனிதர்களுடைய உருவத்திலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அப்படிங்கிற யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன் கஅம்சாலி ஸுர்ரி யௌமல் கியாமா ஃபீ சூரத்திர் ரிஜால். மனிதர்களுடைய உருவம் இருக்கும், ஆனா எறும்பை போல சின்ன சின்னதா இருப்பாங்க, சின்ன சின்ன எறும்பை போல அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யக்ஷாஹு ஸுல்லு மின் குல்லி மக்கான். கேவலம், இழிவு என்பதெல்லாம் அவர்களை எல்லா இடங்களில் இருந்தும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்துல ரொம்ப பெருமையா இருந்தாங்க, நான் எல்லாத்தோட பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க கியாமத்தினால் என்ன நிலை ஏற்படும்? கேவலம், எல்லா மனிதர்களை விட கேவலமான நிலை எல்லா இடங்களில் இருந்தும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட நிலை. அது மட்டுமல்ல, யுசாகூன இலா சிஜ்னின், நரகத்திலே ஒரு சிறைச்சாலை இருக்கின்றது, அந்த சிறைச்சாலையின் பக்கம் இழுத்து கொண்டு போகப்படுவார்கள். அந்த சிறைச்சாலைக்கு பெயர் யுசம்மா பௌலஸ். பௌலஸ் என்பதாக அந்த சிறைச்சாலைக்கு பெயர் சொல்லப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகத்துல ஒரு சிறைச்சாலை இருக்குது, நரகமே சிறைச்சாலை தான். அப்புறம் நரகத்துக்குள்ள ஒரு சிறைச்சாலை இருக்கு, அதுக்குள்ள கொண்டு அந்த ஜெயில கொண்டு போய் போடுவாங்க. அந்த ஜெயிலுக்கு பேர் பௌலஸ் அப்படின்னு சொல்லப்படும். தாலூஹும் நாருல் அன்யார், நரகத்துடைய நெருப்புகள் எல்லாம்
ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து அங்கே குவிக்கப்படும். அந்த பௌலஸ் என்ற சிறைச்சாலையில குவிக்கப்படும். அந்த நரக நெருப்பிலே போட்டு இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். நரகவாசிகளுடைய உடலில் இருந்து வெளியாகி ஓடக்கூடிய சீல் சலம் இருக்கின்றதே, அது அவர்களுக்கு குடிப்பாட்டப்படும், புகட்டப்படும் என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பெருமை அடித்து வாழக்கூடிய மனிதர்களுக்குரிய தண்டனையை பற்றி சொல்லி காட்டுகின்றார். இதெல்லாம் ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய செயல். ஆகவே அந்த ஷைத்தானுடைய செயலை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு தண்டனை கியாமத் நாளிலே உண்டு. கியாமத் நாள்ல மட்டுமல்ல, இங்கேயும் அந்த தண்டனை கிடைக்கும். பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் வச்சுங்க, அந்த மனிதர்களை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல இழிவான நிலை தான் ஏற்படும். இவர் நினைச்சுக்கலாம், நான் பெரிய ஆளு, நான் யாரு தெரியுமா அப்படிம்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நிறைய, நான் யாரு தெரியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேட்டானா, உனக்கு தெரியுங்க, எனக்கு ரொம்ப நஜீஸான ஒரு அசுத்தமான தண்ணீரிலிருந்து பிறந்தவன் நீ அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். நீ ஒரு அசுத்தமான தண்ணீரிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய தாயுடைய வயிற்றிலே நீ இருக்கும் பொழுது உன்னுடைய தாயினுடைய மர்மஸ்தானத்தின் வழியாக வெளியே வரக்கூடிய மாதவிடாய் இருக்கின்றது, அதை குடித்து வளர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு. அப்படித்தான குழந்தையா இருக்கும்போது எதை சாப்பிடணும்? நம்ம தாயினுடைய வயிற்று அந்த தொப்புள் கொடி இருக்கின்றது, குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தொப்புள் கொடி, அது தாயினுடைய உணவு குழாயோடு பொருத்தப்பட்டு இருக்கின்றது. இவள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு ரத்தமாக மாறி அந்த ரத்தம் தான் அந்த குழந்தைக்கு உணவாக புகட்டப்படுகின்றது. மாதாந்திர தொடக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ஏற்படக்கூடிய ரத்தம் எல்லாம் அந்த குழந்தைக்கு உணவாக ஆக்கப்படுகின்றது என்பது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முறை. குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை நாம் பார்க்கிறோம், கர்ப்பத்தில் உருவாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ஆதமுடைய மக்கள், ஆதமோ மண்ணினால் படைக்கப்பட்டவர், ஆகவே நீங்கள் யாரும் பெருமை அடிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கின்றது என்பதாகவும் கேட்கின்றார்கள். ஆகவே ஷைத்தானுடைய செயல் பெருமை என்பது ஷைத்தானை சேர்ந்தது. அதை பெருமை அடிக்கக்கூடிய மனிதராக எந்த மனிதரும் மாறக்கூடாது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். பெருமை அடிப்பதை பற்றி தன்னை மறந்துவிட்டு பெருமை அடிக்கக்கூடிய நிலை எந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் பெருமையை எந்த அளவுக்கு விட்டு விடுகின்றாரோ, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றாரோ அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுருக்கமாக, மன் ரஃபஅஹு மன் தகப்பர வலஅஹுல்லாஹ், எவர் பெருமை அடிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா கீழே தாழ்த்தி விடுவார். வமன் வலஅ, எவர் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றாரோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்த செய்வார் என்பதால். யார் பணிகின்றாரோ பணிய அதிகமான உயர்வு இவருக்கு ஏற்படும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து. அது இந்த உலகத்திலும் பார்க்கலாம், ஆகிரத்திலும் அந்த உயர்வு கிடைக்கும். எவ்வளவு பணிவு அதிகமாக இருக்கிறது அவ்வளவு உயர்வு கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பணிவுள்ள ஒரே மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரொம்ப பணிவானவர்கள். அவருடைய பணிவை போட்டு உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் பார்க்க முடியாது. எந்த மனிதன் அப்படி வரவே முடியாது. ஏன்னா சஹாபாக்களுடைய விஷயத்திலேயே சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் அபூபக்கர், சித்திக், உமர் போன்றவர்கள், அவங்கள்ட்டையும் கூட அது செயல் வர முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து பல நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து இருக்கின்றார்கள், உமரே இப்படி செய்யக்கூடாது, அபூபக்கரே இப்படி செய்யக்கூடாது என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த பணிவை காட்டி இருக்கின்றார்கள் அங்கே. அப்ப பணிவு அதிகமாக நபி அவர்களிடத்தில் இருந்த காரணத்தால் அதிகமான உயர்வு, எல்லா மனிதர்களை விட உயர்ந்த ஸ்தானத்திலே அந்தஸ்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்து விட்டார். உலகத்திலும் உயர்வு, பிறகு ஆகிரத்திலும் உயர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கியாமத் நாளிலே எல்லாவற்றை விட உயர்ந்த ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்திற்கு ஒரே ஒரு மனிதர் தான் போவார். ஒரே ஒரு மனிதருக்குத்தான் அந்த இடம் உரியது, சொந்தமானது. அந்த ஒரு மனிதன் நானாக இருக்கலாம் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாருங்க பணிவு, நான் தான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுக்குறான் அந்த இடத்தை. மகாமே மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய புகழ்மிக்க தானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்குறான். வாங்க சொல்லி முடிச்ச உடனே வபஅசு மகாமன் மஹ்மூதா, மகாமே மஹ்மூதிலே அவர்களை நீ நிலைநிறுத்துவாயாக, எழுப்புவாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்குமாறு எல்லா மூமின்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அப்படி கட்டளையிடப்பட்ட அந்த இடம் மகாமே மஹ்மூத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடைக்காது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்றாங்க? ஒரே ஒரு மனிதருக்கு தான் அது கொடுக்கப்படும். அந்த ஒரு மனிதர் நானாக இருப்பேன் என்று நம்புகிறேன், ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் பணிவு சொல்லக்கூடிய நேரத்தில். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அந்த பணிவு, எவ்வளவு பணிவு ஒரு மனிதனிடத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு உயர்வு என்பது கிடைக்கும் என்பது வரலாற்று உண்மை. நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம், யார் பணிகின்ற மனிதராக இருக்கின்றாரோ அவருக்கு உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு. சில பேர்
ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, கல்வி அறிவு அவர்களிடத்தில் இருக்கும். ஆனா பணிவு இல்லாததன் காரணமாக அந்த கல்விக்குரிய மதிப்பு மக்களிடத்தில் கிடைக்கிறதே கிடையாது. கல்விக்கு மதிப்பு எப்போ ஒரு கற்ற கல்விக்குரிய மதிப்பு மக்களால் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் பணிவு இருக்க வேண்டும். பணிவு இல்லாம கல்விக்கு மதிப்பு கிடையாது தனியா. இப்ப அப்படி பார்த்தா இந்த சைத்தான் இருக்கிறா ஏராளமா படிச்சவன், மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தான் என்பதாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது சரியா இல்லையா அப்படிங்கிறது வேற பிரச்சனை. ஆனா மலக்குகளோடு இருந்தா நிறைய வணக்கங்கள் செய்தா, நிறைய அறிவுகளை படித்திருக்கின்றான். அப்படி இருந்தும் கூட அவனுக்கு இழிவு என்பது கிடைத்து விட்டது, லானத் என்பது அல்லாஹ்வுடைய லானத் என்பது அவனை சார்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் பெருமைதான், பணிவை மேற்கொள்ளவில்லை. அதன் காரணமாக மலக்குகள் எல்லாம் பணிவை மேற்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பணிந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் உயர்த்தி வைத்தார். ஆக பணிய வேண்டும், உயர்வு கிடைக்கும் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பீஸல் அப்து அப்துன், ஒரு அடிமை, ஒரு அடியான் ரொம்ப கெட்டவனாக ஆகிவிட்டான். எந்த அடியான்? தஹய்யல வஹ்தால, அவன் பெருமை அடித்தான், பெருமையாக நடந்து சென்றான். தஹய்யல என்று சொன்னால் தகப்பர, பெருமை அடித்தான். வஹ்தால என்று சொன்னால் அந்த நடையில பெருமையை காட்டுறது. சில பேர் பெருமை அடிப்பாங்க, ஆனா நடக்கும்போது கொஞ்சம் பணிவா இருக்கும். சில பேர் பெருமை அடிப்பாங்க, நடையிலும் பெருமையா இருக்கும். அவங்க நடக்கும் போதே அந்த பெருமை வெளிப்படுது நடையில இருக்கு. அதெல்லாம் அனுபவத்துல பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு ஆளா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. சரி, அப்படி பெருமை அடித்தான், நடையிலும் பெருமை அடித்தான். வனசியல் முத்தால், உயர்ந்தவனான அல்லாஹ்வை மறந்து விட்டான். அந்த ஆள் ரொம்ப கெட்டவன். பீசல் அபுது அபுதுன், ஒரு அடிமை, அடியான் ரொம்ப கெட்டவன். அல்லாஹ்வை மறந்து, உயர்வான அல்லாஹ்வை மறந்து தன்னை உயர்வாக கருதினானே அவன் ரொம்ப கெட்டவன். பிறகு அதே மாதிரி வரிசையாக சொல்லி காட்டுகிறார். பீசல் அபுது அப்துன், ஒரு அடிமை, ஒரு அடியான் ரொம்ப கெட்டவன். தஜப்பர வாத்ததா, வம்புத்தனம் செய்தான். இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது யாருக்கும் அடங்காத தன்மை உள்ளவன். நான் செய்யறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் இல்லாமல் வாழ்ந்தான் அந்த மனிதன். வாத்ததா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டங்களை மீறினான். அந்த மனிதன் ரொம்ப கெட்டவன். வனசியல் ஜப்பார் லாலா, உயர்வான அடக்கியாலும் அல்லாஹ்வை அவன் மறந்து விட்டான். ஜப்பார் சொன்னா அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு ஜப்பார்ங்கிற பேர் இருக்குது, அஸ்மாஉல் ஹுஸ்னால வருது. இப்ப அப்படிப்பட்ட அடக்கி, எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய, எல்லா சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வை மறந்து விட்டு, உயர்வான அல்லாஹ்வை மறந்து விட்டு தனக்கு அந்த சிபத்து இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றானே அந்த மனிதன் மிக கெட்டவன். பிறகு பீஸல் அப்து அப்துன் ஸஹா வலஹா வனசியல் மகாபிர வல்பிலா, இந்த உலகத்திலே தன்னை மறந்து வாழ்ந்தான், வீணான விளையாட்டுகளிலே காலங்களை கழித்தான். அப்படிப்பட்ட ஒரு அடிமை, அடியான் மிக கெட்டவனாக ஆகிவிட்டான். கபருக்கு போவதையும், கபரிலே போய் மண்ணோடு மண்ணாக மக்கி மடிந்து விடுவதையும் மறந்துவிட்டு வீண் விளையாட்டுகளிலே ஈடுபட்டு தன்னை மறந்து வாழ்ந்தானே அந்த அடியான் மிக கெட்டவன் என்பதாக சொன்னார்கள். பீஸல் அப்து அப்துன் அதா வத்தஹா வனசியல் முபுத்ததி அவல் முபுத்ததி வல் முன்தஹா, ஒரு அடியான் ரொம்ப கெட்டவன். அவன் அட்டூழியம் செய்தான், அக்கிரமங்கள் புரிந்தான். உலகத்திலே யாருக்கும் நீதியாக நடக்க மாட்டான், எல்லா விஷயத்திலும் அநியாயம் செய்வது, எல்லா விஷயத்திலும் அட்டூழியம் புரிவது. இவனுடைய ஆரம்ப நிலையையும் இவனுடைய கடைசி நிலையையும் இவன் மறந்து விட்டானே அந்த அடியான் ரொம்ப கெட்டவன். ஆரம்ப நிலை ஒரு துளி விந்திலிருந்து படைக்கப்பட்டான். கடைசி நிலை மண்ணுக்குள்ளே, கபருக்கு மண்ணுக்கு இரையாகி மண்ணோடு மண்ணாக மக்கி மடிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆரம்பத்தையும் மறந்து விட்டான், கடைசியில் ஆக போகக்கூடிய நிலையையும் மறந்துவிட்டு இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்திலே அநியாயமும் அட்டூழியமும் செய்து அக்கிரமங்கள் செய்து வாழுகின்றானே அந்த அடியான் ரொம்ப கெட்டவன். பீஸல் அப்து அப்துன் யஹ்திலு துன்யா பித்தீன், துன்யாவை தீனை கொண்டு தேடுகின்றானே அந்த அடியான் ரொம்ப கெட்டவன். துன்யாவை தீனின் மூலமாக துன்யாவை தேடிக் கொள்ளுகின்றான். சில பேர் அப்படி இருக்கிறான், தீன் படி நடப்பதாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். அப்படி காட்டிக் கொள்வதே எதற்கு கேட்டால் துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டும். துனியாவில் உலகத்திலே ஏதாவது பொருள் கிடைக்க வேண்டும், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தீன்தாரி போல இவர் வாழ்வார். அதன் மூலமாக உலகத்தினுடைய லாபத்தை சம்பாதித்துக் கொள்வார். இந்த மனிதன் ரொம்ப கெட்டவன் என்பதாக சொன்னார்கள். பீஸல் அப்து அப்துன் யஹ்திலு தீன பிஷ்ஷுபஹாத், தீனை சந்தேகத்திற்குரிய காரியங்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளுகின்றானே, வீணாக்கி விடுகின்றானே, அப்படிப்பட்ட அடியானும் கெட்டவன். தீன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கருத்து இங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் ஹலாலு பையுனுன் வல் ஹராமு பையுன், இன்னென்ன விஷயங்களை செய்யலாம், அது ஹலால் கூடும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருக்கு. எதை செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. வல் ஹராமு பையுன்,
எதை செய்யக்கூடாது இது ஹராம் என்பதும் தெளிவாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில சந்தேகத்திற்குரிய சில விஷயங்கள் இருக்கின்றன. சந்தேகம் செயல் கூடுமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம். ஆலிச்சாக்களை கேட்டா ரெண்டு மாதிரி சொல்றாங்க. இவர் கூடுங்கிறாரு, அவர் கூடாதுங்கிறார். அப்படி நிறைய பேர் இப்ப நிறைய தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஹராம், சரி பன்றி கறி சாப்பிடுறது ஹராம், நாய்கறி சாப்பிடுறது ஹராம், இப்படி எல்லாம் நிறைய விஷயம், ரத்தம் சாப்பிடுறது ஹராம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள். அதே போன்று திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இன்னென்ன பெண்களை திருமணம் செய்ய கூடாது அப்படிங்கறதெல்லாம், அதே மாதிரி இன்னென்ன பொருளை உபயோகிக்கலாம் உபயோகிக்க கூடாது அப்படின்னு ஹராம் தெளிவான விஷயம். இன்னென்ன பொருள்களை எல்லாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது ஹலால் தெளிவான விஷயம். எல்லாம் தெளிவா இருக்குது. ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. ரெண்டுக்கு மத்தியில ஒரு விஷயம் இருக்குது, அது சுபஹாத், சந்தேகத்திற்குரிய விஷயம். செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா ஆயத்துக்களை பார்க்கும் போது அப்படியும் வருது இப்படியும் வருது, ஹதீசுகளை பார்த்தால் அதுவும் அப்படி வருது இப்படி வருது. சரி ஆலிம்சாக்களை கேட்டா ஒருத்தர் கூடுன்னு சொல்றாரு, ஒருத்தர் கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இப்படி செய்யக்கூடாது. சரி அந்த ஆலிம்சா தான் கூடுன்னு சொல்றாரு, அதனால செஞ்சுட்டு போயிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. யாரு கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை கவனித்து அதை விட்டுடணும். அப்பதான் பேணுதல் என்பது வரும். உதாரணமா இந்த இறால் இருக்குது பாருங்க, இறால் சாப்பிடுறது மக்ரூஹ்னு சொல்றாங்க, சில பேர் ஹராம்னு சொல்றாங்க. இறால் சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது. எல்லா மதகபிலையும் ஷாஃபி ஹனபி ரெண்டு மதகுல தான். சில பேர் ஷாஃபி மதகுல கூட ஹனபி மதகுல கூடாது அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. ரெண்டு மதகுலயே மக்ரூஹ் தான் இறால் சாப்பிடுறது. ஆனா நிறைய வாங்குறாங்க, எல்லாம் நம்மளாம் வாங்க செஞ்சோம், நிறைய மக்ரூஹ் இருக்குது. இப்ப சாப்பிடுற ஹலால் ஹராம் அப்படின்னு ரெண்டு பகுதி இருக்குது. இறால் சாப்பிடுறது மக்ரூஹ் இருக்குது, நடுவுல வந்துருச்சு. இப்ப சாப்பிடுவதன் மூலமாக ஹலால்ல சேர முடியுமா, சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாக ஹலால்ல சேர முடியுமா? இப்ப நம்ம போய் ஹலால்ல தான் சேரணும், ஹராம்ல சேரக்கூடாது. இறால சாப்பிட்டா ஹலாலா வருமா, ஹலால்ங்கிற சட்டம் வருமா? இறால சாப்பிடாம விட்டா ஹலால்ங்கிற சட்டம் வருமா? இறாலுக்கு ரெண்டு சட்டமே இருக்குது. ஒருத்தர் சாப்பிடலாம்னு சொல்றாரு, ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருன்னு வச்சுங்க. ஒரு ஆளுக்கு சாப்பிடலாங்கிற, இன்னொரு சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. எதை செய்தால் ஹலாலாக ஆவார் இவர், ஹலாலுக்கு உரியவராக ஆவார் அப்படின்னு கேட்டா, சாப்பிடாமல் இருந்தால் தான் இவர் ஹலாலுக்கு போவார். அங்கதான் சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து விட்டுற வேண்டியதுதான். சந்தேகம் வந்தா விட்டுட வேண்டியதான். விட்டுட்டா தான் ஹலால் வரும். இவர் சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுங்க, அல்லாஹ் அதை ஹராமாக்கி வச்சிருந்தான். நான் தான் ரெண்டு சந்தேகத்தை விட்டுற சொல்லியிருக்கிறேன், நீயே செஞ்சேன்னு கேட்பான். சந்தேகத்தை விட்டுற சொல்லியிருக்கிறேன். சந்தேகம் வந்தா எது ஹலாலின் பக்கம் சேருமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த கருத்துப்பட சில வாசகங்களை சொல்லுகின்றார்கள். அப்ப ஹலாலின் பக்கம் நெருங்குவதற்கு அது சாப்பிடாம இருந்தா தான். இதே மாதிரி பல்வேறு செயல்கள் இருக்கின்றன, ஏராளமான செயல்கள், ஒன்னல்ல ரெண்டல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செயல்கள் இருக்கின்றன. இந்த செயல்களிலே எது ஹலாலின் பக்கம் சேர்க்க முடியுமோ சேர முடியுமோ அதை செய்து கொண்டே போக வேண்டும். என்ன சொன்னா, தீன்ல வந்து சுபஹாத்துகள், சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சில சட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் செய்துகிட்டே இருக்கிறார்கள் ஒருத்தர். நூற்றுக்கணக்கான விஷயங்கள், இறால்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் சொன்ன, அது மாதிரி நூற்றுக்கணக்கான செயல்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன் கூடுன்னு ஒரு சாரார், ஒரு கூட்டம், ஒரு சட்ட மேதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அதை கூடுன்னு சொல்ற வகையில அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்னு வச்சுங்க. இப்ப தீனை சந்தேகத்திற்குரிய விஷயங்களை கொண்டு பசாதாக்கிட்டார்னு அர்த்தம். இவர் தீனை சந்தேகத்திற்குரிய விஷயத்தை கொண்டு, விஷயத்தை செய்வது கொண்டு தீனை பசாதாக்கி விட்டார், குழப்பத்திற்கு உள்ளாக்கி விட்டார். அந்த மனிதன் ரொம்ப கெட்டவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸல் அபுது அபுதுன், ஒரு அடியான் ரொம்ப கெட்டவன். யக்திலு தீன பிஷ்பஹாத், தீனை சந்தேகத்திற்குரிய விஷயங்களை கொண்டு குழப்பமாக்கி விட்டானே அந்த அடியான் ரொம்ப கெட்டவன். இதெல்லாம் சைத்தானுடைய வேலையில வர்றாங்க, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. பிறகு சொல்லுகிறார்கள், பிஸல் அபுது அபுதுன் தமஅன் யகூதுஹு, ஒரு மனிதன் ரொம்ப கெட்டவன், அவன் பேராசை அவனை இழுத்து செல்லுகின்றது, பேராசை இவனை இழுத்து கொண்டு செல்லுகின்றது, அந்த மனிதன் ரொம்ப கெட்டவன். பேராசையை இவனுக்கு பின்னால வச்சுக்கிட்டு, அதாவது மனோ இச்சை, மனோ இச்சையை இந்த மனிதன் தனக்கு பின்னாலே வைத்துக் கொண்டு அதை இவன் இழுத்து செல்ல வேண்டும். இவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி போகின்றானோ அந்த நோக்கத்திற்கு அந்த மனோ இச்சை வரக்கூடிய அளவுக்கு ஆக்கி கொள்ள வேண்டும். ஆனா இவன் எப்படி இருக்கான்னு கேட்டா, அந்த மனோ இச்சையை, மனோ ஆசையை முன்னால வச்சு அது எங்கெல்லாம் கூப்பிடுதோ அங்கெல்லாம் இவர் போயிட்டு இருக்கிறார். மனோ ஆசை, உலகத்தினுடைய பேராசை எங்கெல்லாம் இவனை அழைத்து செல்லுகின்றதோ அங்கெல்லாம் பின்னால போயிட்டே இருக்கிறார். இருந்தாலும் அந்த மனிதன் ரொம்ப கெட்டவன். பிஸல் அபுது அபுதுன் ஹவா அவன் யுதில்லுஹு. முதல்ல சொன்னது தமிழ் சொன்னா வெளிப்படையான உலகத்தினுடைய பேராசைகள்,
பொருள் சேர்க்க வேண்டும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இப்ப ஹவா நப்சுன்னு சொல்லுவாங்க, மனதினுடைய ஆசை, மனோ இச்சை. இந்த மனோ இச்சை ஒரு மனிதனை கெடுத்து விட்டதை, வழி தவற செய்து விட்டதே, அந்த மனிதன் மிக கெட்டவன் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா தன்னுடைய மனம் விரும்பியதையெல்லாம் மனிதன் செய்யக்கூடாது. மனம் இருக்கின்றதை மனிதனுடைய நப்சு, அது மனிதனை தவறான வழியில் தான் இழுத்து செல்லும். மனிதனுடைய மனதுக்குள்ளே ஹவா என்ற ஒரு பேராசையை, ஒரு மனோ எண்ணத்தை அல்லாஹ்தாலா வைத்திருக்கின்றான். அந்த ஹவா என்ற எண்ணம், மனோ இச்சை இருக்கின்ற ஆசை இருக்கின்றது, அது மனிதனை தவறான வழியிலேயே செலுத்தி கொண்டிருக்கும். அல்லாஹ்தாலா குர்ஆன்ல வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், அஃபரஐதல்லதி மனித்தஹத இலாஹு ஹவாஹு. நபியே, ஒரு மனிதனை நீர் பார்த்தீரா, அந்த மனிதன் மனித்தப இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டானே, அந்த மனிதனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ்தாலா கேட்கின்றார். மனோ ஆசையை தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டான். அந்த மனோ ஆசை என்ன சொல்லுகின்றதோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றான் அந்த மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ரொம்ப கெட்டவன் என்றுதான் சொன்னார். பீசல் அபுது ஆபுதுன் ருஹபுன் யுதில்லுஹு. இந்த உலகத்தினுடைய பேராசை, ஹிர்ஸ், பணம் சேர்க்கணும், காசு பணம் சேர்க்க வேண்டும், மாடி கட்ட வேண்டும், வீடு கட்ட வேண்டும், மாடி கட்ட வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும், பேராசை மனிதனுக்கு. இந்த ஹிர்ஸ் என்ற பேராசை அந்த மனிதனை இழிவுபடுத்தி விட்டது. பேராசை உள்ள மனிதர்கள் எல்லாம் இழிவாக ஆவான், கடைசியில் ரொம்ப கேவலப்பட்டு போவான் அந்த மனிதன். அந்த பேராசை இழிவுபடுத்தியதே அந்த மனிதன் மிக கெட்டவன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸ்ல இந்த விஷயங்கள் பூராத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். இதெல்லாம் ஷைத்தானுக்குரிய செயல். ஷைத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் தூண்டுதல் செய்து மனிதனை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். ஆகவே ஷைத்தானுடைய வலையிலே அகப்படாமல் இருப்பதற்கு ஷைத்தான் எந்தெந்த வழிகளிலெல்லாம் மக்களிடத்தில் வருவான், எதையெல்லாம் அவன் சொல்லுவான் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் தெரிந்து ஷைத்தானுடைய அந்த வழிகளை விட்டு நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும், ஷைத்தான் பெருமை அடித்தான், அபா விலகி கொண்டான், பெருமை அடித்தான், சஜிதா செய்வதை விட்டு பெருமை அடித்தான் என்பதை என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இந்த ஆயத்தின் கீழே உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை எழுதுகின்றார்கள். பொதுவாக ஷைத்தானுக்கு எது எது விருப்பமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் மனிதன் விட்டுவிட வேண்டும். ஷைத்தானுக்கு எது கோபமூட்டக்கூடியதாக வெறுப்பாக இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், ஷைத்தானுக்கு எது வெறுப்பா இருக்குதோ அதெல்லாம் மனிதனுக்கு லாபம் தரக்கூடியது. ஷைத்தானுக்கு தொழுக வெறுப்பானது, ஜகாத்து கொடுக்கிறது வெறுப்பானது, உண்மை பேசுவது அவனுக்கு வெறுப்பானது, நல்ல காரியங்களை செய்வது அவனுக்கு வெறுப்பானது, நீதியாக நடப்பது அவனுக்கு வெறுப்பானது, அல்லாஹ்வை பயப்படுவது அவனுக்கு ரொம்ப வெறுப்பானது. இப்படி எது எது அவனுக்கு வெறுப்பாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் மனிதனுக்கு லாபம் தரக்கூடியவை. எது அவனுக்கு ஆதரவாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் மனிதனுக்கு நஷ்டத்தை தரக்கூடியவை, அவனுக்கு மகிழ்ச்சிகரமாக. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்லீஸை சந்திச்சாங்க ஒரு வழியில. சஹாபாக்கள் சில பேர் கூட இருந்தாங்க. உனக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாரு அப்படின்னு அவன் சொன்னா 15 பேர் அப்படின்னா. 1 2 இல்ல 15 பேர் எனக்கு ரொம்ப பிரியமான ஆள் அப்படின்னா. அதை கொஞ்சம் சொல்லி காட்டேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம். முதல்ல நீங்க தான் அப்படின்னா. உனக்கு எதிரி யாருன்னு கேட்டாங்க. முதல்ல நீங்க தான் அப்படின்னா. நீங்க தான் முதல் எதிரி. இரண்டாவது இமாமுன் ஆதிலும், நீதியாக நடக்கக்கூடிய ஒரு தலைவன். அது நாட்டுக்கு தலைவனோ, வீட்டுக்கு தலைவனோ, பள்ளியாசலுக்கு தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நீதியா நடக்கக்கூடிய ஒரு தலைவர், அவன் ஷைத்தானுக்கு இரண்டாவது எதிரி. மூன்றாவது கனியுன் முத்தவாலியன், ரொம்ப பணிவாக இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர். பணம் எல்லாம் இருக்குது, வசதி எல்லாம் இருக்குது, ஆனா ரொம்ப பணிவா இருக்கிறாரு. ஏன்னா பெருமை அடிச்சாத்தான் அவன் கூட்டத்துல சேர்ந்துருவாரு அவர். அதனால பணிவாக இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர், அவர் மூணாவது எதிரி. நாலாவது தாஜிரும் சாதிக்கும், உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி. அப்படி இருந்தா அது இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி, இவர் அடுத்த எதிரி. அடுத்ததாக ஆலிமுன் முத்தஹஷ்ஷியன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு ஆலிம்சா, அவரும் எனக்கு எதிரி. ஆலிம்சா எல்லாரும் இல்ல, ரொம்ப பேர் ரொம்ப ஆலிம்சாக்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகளா இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாத்துறது பெரிய விஷயம். அது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு ஆலிம் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரி. அதனாலதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏராளமான ஷைഖ்மார்கள், ஷைഖ்மார்கள் அந்த ஆலிம்கள், அதாவது இல்மை படித்தவர்கள் தான் ஷைഖ்மார்களாக ஆக முடியும். நிறைய இல்மை படித்து பெரிய ஷைഖ் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏராளமான ஷைഖ்மார்கள் ஷைத்தானுடைய உருவத்திலே அலைகின்றார்கள், இருக்கின்றார்கள். ஆகவே எல்லா ஷைഖ் இடத்துல நீ கை கொடுத்து விடாதே, பையத்து செய்திடாதே அப்படிங்கிறாங்க. நிறைய ஷைഖ்மார்கள் ஷைத்தானுடைய வடிவத்திலே இருக்கின்றார்கள். அவங்க தான் ஷைத்தான், ஷைத்தான் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கிறான். எல்லாரிடத்திலும் நீ கை கொடுத்து விடாதே என்று சொல்றான்.
அதனால அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய உண்மையான ஒரு ஆலிம் ஆண்டாலும் எனக்கு எதிரி. அடுத்ததாக மூமினுன் நாசியகன், நல்லுபதேசம் செய்யக்கூடிய ஒரு மூமினான மனிதர் அல்லது நல்லுபதேசம் பெறக்கூடிய ஒரு மனிதர், நல்ல குர்ஆன் ஹதீசுகளுடைய அந்த கருத்துக்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினான மனிதரும் எனக்கு ரொம்ப எதிரி. மூமினுன் ரஹீமுல் கல்பு, மனோ இரக்கமுள்ள, மனோ பாசம் உள்ள, மனசுல அடுத்தவரை பற்றி பாசம் இரக்கம் உள்ள ஒரு மூமினான மனிதரும் எனக்கு எதிரி. அடுத்த தாயிபுன் சாபித்துன் அலல் தௌபா, தௌபா செய்யக்கூடிய மனிதன், தன்னுடைய பாவத்திற்காக தௌபா செய்யக்கூடிய மனிதனும் எனக்கு எதிரி. முத்தவர்ரியூன அனில் ஹராம், ஹராமான விஷயங்கள் தன்னிடத்தில் வராமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பேணுதலான மனிதன், பேணுதலான மூமினான மனிதன், அந்த மனிதனும் எனக்கு எதிரி. மூமின் யுதீமு அல தஹாரா, எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி சுத்தமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினான மனிதன், ஒழுவுடன் இருப்பார் அல்லது நஜீஸ் இல்லாமல் சுத்தமாகவே இருந்து கொண்டிருப்பார். இந்த மனிதரும் எனக்கு எதிரி. அது நிறைய விளக்கங்கள் இருக்குது. இங்க அந்த 15 பேரை சொல்றதுக்காண்டி சொல்றோம். மூமினுன் கசீரு சதகா, அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மூமினான மனிதரும் எனக்கு எதிரி. மூமினுன் ஹுஸ்னுல் குலுகி, நல்ல குணம் உள்ள நல்ல பண்புகள் உள்ள ஒரு மூமினான மனிதரும் எனக்கு எதிரி. மூமினுன் ஹாமிலுல் குர்ஆனி, அதாவது குர்ஆனை பாடம் செய்து மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அந்த குர்ஆனை முழுமையாக ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவராக இருக்கின்றாரே, அப்படிப்பட்ட குர்ஆனை ஓதிய ஒரு மனிதரும் பாடம் செய்த ஒரு மனிதரும் எனக்கு எதிரி. காயிமும் பில்லைல், இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய மனிதரும் எனக்கு எதிரியானவர். மனிதர்கள் எல்லாம் அவரை போற்றக்கூடிய ஒரு மூமினான மனிதரும் எனக்கு எதிரி என்று இந்த 15 நபர்களையும் சொல்லி காட்டினார். இந்த 15 பேர் எனக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டாங்க அந்த ஷைத்தானிடத்துல, உன்னுடைய கூட்டாளி யார் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க எல்லாம் எதிரிகள், உனக்கு கூட்டாளி யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் அப்படின்னு சொல்றான். அதுல 10 விஷயத்தை சொன்னான். 10 பேர் எனக்கு என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னான். இமாமும் ஜாயிரும், அநியாயம் செய்யக்கூடிய ஒரு தலைவர். முதல்ல சொன்னபடி எந்த தலைவரா இருந்தாலும் சரி, அநியாயமாக நடந்து கொள்ளுகின்றார், அக்கிரமங்கள் செய்கின்றார், அடுத்தவரின் மீது ஆதிக்கம் செலுத்தி தன்னுடைய அந்த தலைமைத்தனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு விதமான தீமைகளை செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இரண்டாவது கனியுல் முத்தகப்பீர், பெருமை அடிக்கக்கூடிய ஒரு பணக்காரர். முதல்ல அங்க சொன்னது எதிரியா இருக்கக்கூடியவர் யார் என்றால் பணிவா இருக்கக்கூடிய பணக்காரர். பெருமை அடிக்கக்கூடிய பணக்காரருக்கான அவர் சைத்தானுடைய கூட்டாளி. தாஜிருன் ஹாயினுன், மோசடி செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி. அவர் தன்னுடைய வியாபாரத்திலே மோசடி செய்கின்றார், கலப்படம் செய்கின்றார், அளவு நிறுவையிலே குறைவு செய்கின்றார், ஹராமான முறையிலே பொருள் ஈட்டுகின்றார். இந்த வியாபாரிகள் எல்லாம் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். அடுத்த ஷாரிபுல் ஹம்ரு, கள் குடிக்கக்கூடிய மது அருந்தக்கூடிய மனிதன், அவனும் என்னுடைய கூட்டாளி. அல் கத்தாத்து, கோல் சொல்லக்கூடியவன் அல்லது அருவருக்கத்தக்க விபச்சாரம் போன்ற அருவருக்கத்தக்க செயலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அது சாஹிபுல் ஜினா, அடுத்து அது வருகின்றது. அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன். முதல் சொல்லப்பட்டது அந்த விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி துணையாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். விபச்சாரம் செய்கின்றானே அந்த மனிதனும் என்னுடைய கூட்டாளி. அதே போன்று ஏழை எளியவருடைய எத்தீமான மனிதர்களுடைய பொருளை சாப்பிடக்கூடியவன், தொழுகையிலே அலட்சியமாக இருக்கக்கூடியவன், அதாவது தொழாத மனிதன் அல்லது தொழுகையிலே அலட்சியமாக இருக்கக்கூடிய மனிதன், ஜகாத்து கொடுக்காமல் இருப்பவன், இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும், அதிகமான பொருள் ஈட்ட வேண்டும் என்று பேராசை உள்ள மனிதன். இந்த 10 நபர்களும் என்னுடைய கூட்டாளிகள் என்பதாக ஷைத்தான் சொல்லி காட்டினான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அது ஒரு நீண்ட உரையாடல். ஷைத்தானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க, இப்படி எல்லாம் கேட்டாங்க, அதுக்கு பின்னால பல கேள்விகளை கேட்கிறாங்க, அவன் பதில் சொல்றான் என்பதாக ஒரு நீண்ட சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுல ஷைத்தானுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய கூட்டாளிகள், ஷைத்தானுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய பகைவர்கள் யார் என்பதை பற்றி உள்ள விளக்கம் இந்த வாசகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி ஷைத்தான் எந்தெந்த வழிகளிலே வருவானோ அந்த வழிகளை எல்லாம் அடைத்து விட வேண்டும். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சிறப்புகளை வைத்திருந்தாலும் அந்த சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவருடைய சந்ததிகளாக மக்களாகிய நாமும் ஆகிவிட முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டிவிட்டு குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக, அதாவது நன்மைகளை செய்வது என்பது பெரிதான காரியம் அல்ல, தீமைகளை செய்யாமல் இருப்பதுதான் ரொம்ப பெரிய காரியம்.
நன்மைகளை செய்யறது செஞ்சிடலாம், கொஞ்சம் முயற்சி செஞ்சார். ஆனா அந்த தீமைகளை செய்யாமல் தன்னை தடுத்துக் கொள்வதற்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. தீமைகளை செய்யாமல் தடுத்துக் கொண்டால் சைத்தானை விட்டு தப்பிச்சுக்கலாம். தீமைகளை செய்யாமல் தன்னை தடுத்துக் கொள்ளணும், அது ரொம்ப பிரயாசைப்பட்டு சைத்தானுடைய பாதுகாப்பு பெற்று விட்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த செயல்களின் மூலமாக சைத்தான் உங்களிடத்தில் லேசான முறையில வந்துருவோம். இந்த செயல் யாரிடத்தில் இருக்கின்றதோ 10ல் 1 யாரிடத்தில் இருந்தாலும் அவன் சைத்தான் இடத்துல வந்துருவான், ரொம்ப லேசா வந்துருவான். அதுல முதலாவதாக உலகத்தினுடைய பேராசை, ஹிர்ஸ், பேராசை. இந்த பேராசை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவன் சைத்தான் ரொம்ப லேசா அவர்களிடத்தில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். இப்போ உலகத்துல ஹிர்ஸ் அப்படின்னு சொன்னா பேராசை, பொருள் திரட்ட வேண்டும், அதிகமான பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பேராசை வந்துச்சுன்னு வச்சுங்க. எனக்கு அந்த பேராசை வருது, அந்த ஆசை அப்படியே அந்த எண்ணம் உருவாகி 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 ஒரு குறைந்த கால அளவில் என்ன ஆயிடும் கேட்டா, சரி எப்படியாவது பொருள் சேர்க்கணும், எப்படியாவது பொருள் சேர்க்கணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், நிறைய பொருள் எண்ணத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேராசையின் காரணமாக ஷைத்தான் வந்து உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவான், சரி அதை செய்ய இதை செய்ய, இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கத்துல சரி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் அல்லது கொஞ்சம் பேணுதலா இருக்க நினைக்கிறோம், அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே கூட இதெல்லாம் ஹராமாக இருக்காதுங்க அப்படின்னு இவர் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வார். இதெல்லாம் ஹராமா இருக்காது, அதை துணிஞ்சு செய்யுங்க, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் பொருள் சம்பாதிக்க முடியாது, நாளைக்கு வேணா தௌபா செஞ்சுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு மசாலாயில ஏதாச்சும் ஆலிம் சகல்கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த ஹராமான முறையில பொருள் ஈட்டக்கூடிய ஒரு ஆசையை தூண்டுதல் செய்து விடுவான். இந்த ஹிர்ஸின் காரணமாக, பேராசையின் காரணமாக வரக்கூடிய தீமையில் பொருள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு, அந்த பேராசை அதிகமாக ஆச்சு, உடனே சைத்தான் உள்ள வந்துருவான், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடும். அப்புறம் வியாபாரம் செய்யறோம், அதுல வந்து இது ஹராமா ஹலாலா அப்படிங்கிற பாக்குற நினைப்பெல்லாம் வராது. சரி இது போய் ஆலிம் சாக்கிட்ட கேட்டிருந்தா ஹராம் தான் சொல்லுவாங்க, அதனால நம்மளா செஞ்சிருவோம் என்று சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கலப்படம், அப்புறம் ஹராமான முறையில் அந்த பொருள் அளவு நிர்வைகளை குறைவு செய்வது, ஏமாற்றுவது, வட்டிக்கு வாங்குவது, கொடுப்பது, லஞ்சம் கொடுப்பது, வாங்குவது, இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம பாக்குற நிறைய. நீங்களும் ஒருத்தர் சொல்லி காட்டினாரு, ஹராம் அப்படின்னு சொன்னா ஏதோ வட்டி வாங்குறது, பெரிய பெரிய கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்யறது, அதான் ஹராம் சொல்லி ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹராம் மக்களை ஏமாற்றக்கூடிய பல்வேறு வகையான வேலைகளை மனிதர்கள் செய்து கொண்டு தங்களுக்கு தாங்களே சமாதானம் செய்து கொள்ளுகின்றார்கள். சில பேர் சில பொருள்களை ப்ரொடக்ஷன் பண்றாங்க, உற்பத்தி செய்யறாங்க, சில பொருள்களை உற்பத்தி செய்யறாங்க. இப்ப உதாரணமா ஒரு சோப்பு தயார் பண்றாருன்னு வச்சுங்க, உதாரணத்துக்காக வேண்டி அந்த சோப்பை தயார் பண்றாரு. இப்ப இந்தியாவில் இந்த மேடவாக்கத்துல, இந்த இடத்துல அல்லது புதுசவாக்கத்துல ஒரு கம்பெனி வச்சு தயார் பண்றாரு. அந்த சோப்பு நல்லா ரொம்ப அற்புதமான சோப்பா தயார் பண்றாரு. அந்த சோப்பு பார்க்கும் போதே ஃபாரின் சோப்பு மாதிரி இருக்குது, வெளிநாட்டு சோப்பு மாதிரி இருக்குது. ஆக இது ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது, அதனால இது மக்களிடத்துல ஃபாரின் சோப்புன்னே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாரு, மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மேட் இன் இங்கிலாந்து அப்படின்னு போட்டுறாரு, அது அல்லது மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. மேட் இன் இந்தியா தான். எத்தனையோ துணிமணிகள் மற்ற பொருள்கள் உபயோகிக்கக்கூடிய பல பொருள்கள் இந்தியாவில் தயார் பண்றது மேட் இன் ஜப்பான் போட்டுறாங்க, அல்லது மேட் இன் ஜெர்மனின்னு போட்டுறாங்க, மேட் இன் இங்கிலாந்து போட்டுறாங்க, அமெரிக்கா ஏதாச்சும் ஒண்ணு போட்டுறாங்க. வெளிநாட்டு சாமா அப்படின்னு சொன்ன உடனே 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் 100 ரூபாய் அப்படின்னு சொல்றோம். 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த சோப்பு 100 ரூபாய் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது லண்டன்ல இருந்து வந்தது போல இருக்கு, ஜெர்மனில இருந்து வந்தது போல, ஜப்பான் அப்படின்னு ஜனங்க என்ன பண்றாங்க, 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இவரை செய்யக்கூடிய அந்த தவறு இருக்குது பாருங்க, மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கு போடுறதுக்கு பதிலா இவர் ஒன்னும் பொய் சொல்லல, ஏமாத்தல, யார்ட்டையும் போய் கொள்ளை அடிக்கல, இவர் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ளுகின்றார். நான் போய் கொள்ளை அடிக்கல, திருடல, யார்ட்டு பொய் சொல்ல கூட நான் வாயே திறக்கலங்க, இந்தியாவுக்கு பதிலா ஜப்பான் போட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அதுதான் பெரிய பொய் இருக்கிறதுலயே. இப்ப இவர் அந்த பொருள் அப்படி சம்பாதிப்பதற்கு பாருங்க, தவறாக பெயரை பயன்படுத்தி சம்பாதிப்பதற்கு பாருங்க, அதுவே மக்களை ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, ஹராமாக பொருள் ஈட்டுவது என்பதான். இப்ப எதனால இந்த எண்ணம் வந்துச்சு இவருக்கு, இந்தியான்னு போறது போல இங்கிலாந்து ஏன் போட்டாருன்னு கேட்டா பேராசையின் காரணமாக. இப்ப ஷைத்தான் லேசா உள்ள வந்து இந்த தந்திரங்களை எல்லாம் சொல்லி தந்து விடுகின்றான். அவனுடைய மனதிலே அந்த ஊசாட்டத்தை போட்டு இப்படி செய்ய உனக்கு பணம் கிடைக்கும் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்து. எத்தனை வகையான தொழில்கள்ல இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நடக்குது நம்ம பாக்குறோம். இப்ப நிறைய மரம், நிறைய மரம், தேக்கு மரம் எல்லாம் வச்சு காடுகள் வளர்த்து அதை தேக்கு மரம் 5000 ரூபாய் கொடுங்க, 5 வருஷத்துல நீங்க 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்குவீங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்த மரம்.
எவ்வளவு பெரிய ஏமாற்றுதல் இது. 5000 ரூபாய் கொடுத்தா 5 வருஷம் வச்சா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பேப்பையெல்லாம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? இன்னும் 5000 ரூபாய் கொடுத்தாவே ஏமாந்துட்டு போக வேண்டியதுதான். கிடைக்கும், ஆனா எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் வேற விஷயம். அதுல எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருக்கு. எத்தனையோ தொழில்கள், எத்தனையோ முறைகள் இப்ப நாட்டுல நம்ம பாக்குறோம். அவன் சீக்கிரமா சம்பாதிப்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஏமாத்துறான். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பல பேர் அதுல ஏமாந்து போய் பொருள் கொடுக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. எத்தனை சீட்டு கம்பெனிகள், எத்தனை விதமான லாட்டரி சீட்டு கம்பெனிகள், எத்தனை விதமான தொழில் முறைகள், எத்தனையோ விதமா. ஒவ்வொரு நாளும் நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. ஒவ்வொருத்தர் வட்டியை பெருக்கிட்டே போறோம். நான் இத்தனை பெர்சன்ட் தரேன், 24,000 26,000 36 போட்டிருக்கான். ஒருத்தர் 36% தர்றேன் அப்படிங்கிறான். 100 ரூபாய் கொடுத்தா 36 ரூபாய், 186 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1,36,000 ரூபாய் கிடைக்கும். இப்ப கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 36 ரூபாய். ஒன்னும் சம்பாதிக்கலாம் வேண்டியதில்லை, கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பொருள் சம்பாதி. அதுல நம்மளுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அடுத்தவங்களை பத்தி நமக்கு சட்டம், அவங்களுக்கு சட்டமே கிடையாது, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆக இப்படி பொருளுடைய பேராசை வந்தவுடனே ஷைத்தான் உள்ள போது இந்த மாதிரி ஹராமான வேலைகளை செய்யும். இந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டா, இதை சொல்லக்கூடிய இமாம் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த மாதிரி நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய ஆயத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க இத. இந்த பூமியிலே வசிக்கக்கூடிய எந்த பிராணிக்கும் அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்காமல் இருப்பதே இல்லை. எந்த பிராணி, ஒரு எறும்பு, ஈ, எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் உணவு கொடுக்கிறான். யானையை பாருங்க எவ்வளவு சாப்பிடுது. மனிதனை போன்று ஒரு 10 மனிதர் சாப்பிடக்கூடிய ஒரு யானை சாப்பிடுது. அல்லது 20 மனிதர்கள் 100 மனிதர்கள் சாப்பிடக்கூடியதும் கூட ஒரு யானை சாப்பிடணும். ஆனா அந்த யானை எங்கேயாவது வியாபாரம் செய்தா, எங்கேயாவது என்டர்பிரைஸ் இருக்குதா, ஏதாவது வேலைகள் செய்தா, தொழில் செய்தா, கடையில இருக்குதா, முதலாளியா இருக்கா, தொழிலா, எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா அதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு வயிறு நிறைய ரிஸ்க் கொடுக்குறான். வயிறு நிறைய கொடுக்குறான். 10 20 30 பேர் சாப்பிடக்கூடிய ரிஸ்க ஒரு யானை கொடுத்துறான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு நாளும் கிடைக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் யானையை போன்று 10ல 1 20ல 1 30ல 1 இருக்கக்கூடிய வயிற்றுக்கு ஏன் ஜோறு கொடுக்க மாட்டான் என்ற எண்ணம் வந்தால் அந்த ஹிர்ஸ் போயிடும். அதனால இந்த ஆயத்தை சிந்தித்து பார்த்துக் கொள்ளவும். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியிலே இருக்கக்கூடிய எந்த ஊர்வனமும், எந்த பிராணியும், எந்த உயிர் பொருளும் அல்லாஹ் அதற்கு ரிஸ்க் கொடுக்காமல் இருப்பதே கிடையாது என்பதை நினைவு கூர்ந்து பார்க்கவும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஷைத்தான் வர்ற வழி சூல்லன், கெட்ட எண்ணம், தவறான எண்ணங்கள். அடுத்தவரை பத்தி தவறான ஒருத்தர் போறாரு, இங்க இருந்து வெளியே ரோட்டுக்கு போறோன்னு வச்சுங்க, அந்த ஒயின் ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் என்ன போல தாடி வச்ச ஒரு ஆள் அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி அப்படி அங்க நின்று இருக்காரு. அப்படி போறாருன்னு வச்சுங்க, இருந்தாலும் தாடி எல்லாம் வச்சிருக்காரு, ஜிப்பாலாம் போட்டிருக்காரு, ஒயின் ஷாப்ல இருந்து போறாரு இருந்தாலே அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் அங்க நின்று இருப்பாரு ஏதாச்சும் ஒரு வேலைக்காக வேண்டி. அவரை பத்தி சந்தேகமான எண்ணம் வந்துடக்கூடாது. அங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அஜித் அந்த பக்கம் போறாரு, எதுக்காக அப்படி போறாரு, எப்ப பார்த்தாலும் ராத்திரி நான் அங்கதான் பாக்குறேன் அப்படின்னு இவரு ஒருத்தர் சொல்லுவாரு. அவருடைய எண்ணத்துல, அவருடைய மூளையில அல்லாஹ் ஷைத்தான் வந்து பூந்து என்ன பண்ணுவான், அவர் என்ன பண்ணுவார், ஆமாமா நான் கூட பல தடவை பார்த்திருக்கிறேன். அவர் போய் இன்னும் 2 பேர்த்திட்ட சொல்லுவாரு. அவர் வந்து முத்தவள்ளிட்டு சொல்லுவாரு, அல்லது பிரசிடென்ட் சொல்லுவாரு, செக்ரட்டரி சொல்லுவாரு. என்ன அஜித்து ஒரு மாதிரியா நடக்கிறீங்க, நேற்று இருந்து ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஆளா என்ன சரி அப்படின்னு அவர் கேட்பாரு. உடனே தகராறு ஆரம்பிக்கும். அவர் பக்கம் ஒரு கோஷ்டி, அந்த நிர்வாகிகள் பக்கம் ஒரு கோஷ்டி, இந்த மாதிரி பல தகராறு. இந்த தகராறுலாம் உண்டாகிறதுக்கு கெட்ட எண்ணம், ஒரே ஒரு ஆளுடைய கெட்ட எண்ணம் ஆரம்பமாயிடும். இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. லேசா சொல்லி போட்டு போயிடுவார் அவர் ஏதாச்சும் ஒண்ணு, உடனே அங்க பெரிய கலவரம் மூலக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அது சைத்தானுடைய ஆரம்பம். இதெல்லாம் சைத்தான் செய்யக்கூடிய செயல். முன்னாலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஒருவர் எப்பவுமே பிரியறதே கிடையாது. 2 பேரும் அப்படிப்பட்ட இணை பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க. இந்த 2 பேர் சேர்ந்து இருக்கிற சைத்தானுக்கு அறவே பிடிக்காது. சேர்ந்திருந்தா அவன் காரியம் ஆகாது. அதனால அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சான். எத்தனையோ உபாயங்கள் செஞ்சு பார்த்தா ஒண்ணும் நடக்கல. 2 பேர்த்திட்டையும் வந்து ஏதாவது சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு பார்த்தா 2 பேரும் ரொம்ப இணை பிரியா நண்பர்களாகவே இருக்கிறாங்க. சரி, இது சூழ்ச்சியினாலதான் வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சு 2 பேரும் ஒரு நாள் ஒரு தெரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய ஷைக்குடைய வேஷத்துல, பெரிய மனிதருடைய வேஷத்துல ஷைத்தான் வந்தான். வந்து 2 பேர்த்துல ஒரு ஆளை கூப்பிட்டு உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏல நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல உங்கள்கிட்ட மட்டும் தனியா பேசணும். இல்ல நாங்க 2 பேரும் ஒரே ஆள் தான், நீங்க சொல்லுங்க, எதை சொன்னாலும் நாங்க 2 பேரும் பொருந்தி கொள்ளுவோம், அதனால சொல்லுங்க. இல்ல உங்கள்கிட்ட தனியா சொல்லணும் அப்படின்னு திருப்பி இவன் சொல்றான். இந்த ஷைத்தான் ரொம்ப அதிகமா சொன்ன உடனே அந்த நண்பன் என்ன சொன்னா, சரிதான் போய் கேட்டுதான் வாப்பா, என்னமோ பெரியவர் சொல்றாரு, போய் கேட்டுதான் வாய. அவனை கூப்பிட்டு வந்த உடனே நெல்லுக்குள்ள அரிசி இருக்குது, யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் சிரிச்சுக்கிட்டே இந்த நண்பன் வந்த உடனே என்ன சொன்னார் அந்த பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப சொல்லு என்ன சொன்னார் அப்படின்னு.
ஆனா அந்த பைத்தியகாரமா இருக்கான், நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு. ஏன்பா நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்றதுக்கு உன்னை வந்து கூப்பிட்டு சொல்லுவானா யாராவது? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது, அதெல்லாம் நீ வந்து என்னட்ட கதை விடுற, நீ ஒழுங்கா சொல்லு என்ன சொன்னாரு இருந்தாலும். அட இல்லப்பா இதைத்தான் சொன்னாரு, நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல நான் நம்பவே முடியாது. அதே அப்படி நெல்லுக்குள்ள அரிசி இருக்கும், இதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா, இதுக்கு போய் தனியா உன்ட்ட கூப்பிட்டு சொல்லணுமா? இதை நெல்லுக்குள்ள அரிசி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாச்சே. இல்லப்பா அதைத்தான் சொன்னான். இல்ல நான் நம்பவே முடியாது. ரெண்டு பேரும் பேசி கடைசியில தகராறாச்சு, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா ஒருத்தர் சேர்த்து போனான். என்ன வேலை பண்ணான் சைத்தான் லேசா? எப்படி இல்ல இந்த மூட்டி விடக்கூடிய தேன் தொட்டு வைக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சைத்தான் செய்வான். இது கெட்ட எண்ணத்தின் காரணமாக ஏற்படுவது. இந்த எண்ணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று இமாம் ஃபக்ஹி அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார். இன்ன பாவல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பாதுகும் பாதா அப்படிங்கிற ஆயத்தை நினைப்பார். உங்களிலே சிலரை பற்றி தவறாக எண்ணம் கொள்ள வேண்டாம். இன்ன பாவல் லன்னி இஸ்முன், எண்ணங்களில் சிலது குற்றத்திற்குரியது, அப்படி எண்ணுவதே குற்றத்திற்குரியது. வலா யக்தப் பாதுகும் பாதா, உங்களில் ஒருவர் மற்றொருவரை புறம் பேசி திரிய வேண்டாம். அப்படி புறம் பேசி திரிவது உங்களுடைய சகோதரருடைய இறைச்சி, அவர் இறந்து விட்ட நிலை அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை நினைத்து பார்த்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது தூலுல் அமல், ரொம்ப காலம் இருக்கணும் இந்த உலகத்துல, ரொம்ப நாள் இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழி அதெல்லாம் செய்யணும். அதான் முன்னால எங்கேயும் போகாத. சில பேருக்கு இப்படி வெளியே போனா இப்பெல்லாம் ரொம்ப ரஷ், ரொம்ப டிராபிக்கான நேரம், வெளியே போனா ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்பட்டும், அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கு, எங்கேயும் போகாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே காரணம் வந்து ரொம்ப நாள் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம், ரொம்ப நாள் நம்ம வாழணும். இப்படி வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி எண்ணம், ரொம்ப நாள் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், பேராசை, வயசுல பேராசை வரக்கூடிய நேரத்துல இந்த ஆயத்தை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்ளவும். அமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்லின் தமூத், பூமியில எந்த இடத்துல ஒரு ஆத்மா மௌத்தாகும் என்று யாருக்குமே தெரியாது. மனிதன் எப்பொழுது மௌத்தாவான் என்பது தெரியாது. ஐனமா தகூனு யுத்ரிக்கும் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்து சேரும் என்ற ஆயத்துக்களை எல்லாம் நீங்கள் நினைவித்து பார்த்துக் கொள்ளவும். இந்த எண்ணம் வருவதற்கின்றதே ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படிங்கிற சைத்தானுடைய. பிறகு சொல்லுகின்றார்கள், உலகத்துல ரொம்ப நிம்மதியா இருக்கணும், எல்லா சுகபோகங்களோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த மனிதன். இதுவும் சைத்தானுடைய எண்ணம் தான், சைத்தானுடைய தூண்டுதல் தான். இந்த மனிதர் அமல் என்ற இந்த ஆயத்தை நினைத்து பார்த்துக் கொள்ளவும். அவர்களை நபியை நீங்கள் விட்டு விடுங்கள். அந்த காபிர்கள், உலகத்திலே இன்பம் காணக்கூடிய அந்த மனிதர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், அவர்கள் விரும்புகின்ற காலம், அவர்களுக்கு தவணை வருகின்ற வரைக்கும் சுகமாக இருக்கட்டும், சாப்பிட்டுக் கொண்டே இருக்கட்டும், அப்புறம் நம்ம பிடிச்சுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இந்த ஆயத்தை நினைத்து சுகமாக வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சிரமப்படக்கூடிய நிலை பின்னால ஏற்பட்டோம். அவத்துக்கு பின்னால் ரொம்ப பெரிய சிரமங்கள் ஏற்படும் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயத்திலே சொல்லி, யௌம யுஅரதுல்லதீன கஃபரு அலன்னார் அஸ்ஹப்தும் தய்யிபாத்துக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா, காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் உங்களுடைய சுகபோகங்களை எல்லாம் உலகத்திலேயே போக்கிக் கொண்டீர்கள். அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய நாளிலே உங்களுக்கு இழிவு தரும் வேதனை கொடுக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ஒருத்தர் ஒரு இறைச்சி துண்டை வச்சு, கையில இறைச்சி துண்டு ஒன்றை வைத்து ரொம்ப சுவையாக அப்படி சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப சுவையாக சுவைத்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பக்கம் போனாங்க, பார்த்தாங்க. உடனே அந்த ஆளை கூப்பிட்டு அந்த கையை தட்டி விட்டு, இறைச்சியை தட்டி விட்டு சொன்னாங்க, உலகத்திலேயே உள்ள இன்பத்தை எல்லாம் கழித்து விடலாம் என்று நினைக்கின்றாயா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், அவர் ஒரே ஒரு இறைச்சி துண்டு தான் சாப்பிட்டாரு, சோறெல்லாம் கிடையாது, ரொட்டி கிடையாது, ஒரே ஒரு இறைச்சி துண்டை வச்சு அது பசிக்காக சாப்பிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலேயே உள்ள இன்பங்களை எல்லாம் கழித்து விடலாம் என்று விரும்பி கொண்டிருக்கின்றாயா, அல்லாஹ் சொன்னதை நீ கவனிக்கவில்லையா என்று சொல்லி இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள். யௌம யுஅரதுல்லதீன கஃபரு அலன்னார் அஸ்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா, உங்களுடைய ஹயாத்த துன்யாவிலேயே உங்களுடைய இன்பங்களை எல்லாம் நீங்கள் முடித்துக் கொண்டீர்கள், இன்றைய தினத்திலே உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, சுகமும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை நினைத்து பாருங்கள் என்பதாக, நினைத்து பார்ப்பாயாக என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதரிடத்தில் சொல்லி காட்டினார்கள். ஆக உலகத்திலே ராகத்தை தேட வேண்டும், நிஅமத்தை தேட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு உள்ளானவர்கள், அவர்கள் இந்த ஆயத்தை நினைவு கொண்டு பார்க்கவும். பிறகு பெருமை, தற்பெருமை அடிக்கக்கூடிய இல்லை. சில பேர் கிபுர் அல்லது தக்கப்புர் அப்படின்னு சொன்னா அதுவும் பெருமை அர்த்தம் தான், ருஜுபு அப்படின்னு சொன்னாலும் பெருமை அர்த்தம் தான். அடுத்தவரின் மீது பெருமை அடிப்பது தற்பெருமை அடிப்பது. இந்த கிபுர் எப்படின்னு சொன்னா, தக்கப்புர் அப்படின்னு சொன்னா பெருமையாக தன்னுடைய நடை, சொல் ஆகியவற்றிலே பெருமையாக இருப்பார், இதெல்லாம் பெருமையா இருக்கு. ருஜுபு அப்படின்னா தற்பெருமை, தன்னை பத்தி பேசக்கூடிய நேரத்துல மட்டும் பெருமையா இருப்பார். நான் அந்த காலத்துல பாருங்க
அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அந்த காலத்துல பாருங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். இவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒருத்தர் போயிருப்பாரு, அவர் போனவருடைய விஷயத்தை கேட்க மாட்டார், தன்னுடைய பெருமையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பேர், பல பேர் நீங்க பார்க்கலாம், தன்னுடைய பெருமையே சொல்லிக்கிட்டே இருப்பார். இது தற்பெருமை, உஜுப் என்பதாக சொல்லப்படும். இந்த தற்பெருமையின் வழியாகவும் சைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறது. தற்பெருமையும் இருக்கக்கூடாது மனிதரிடத்தில். அந்த நேரத்துல இந்த ஆயத்தை நினைத்து பார்க்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், கியாமத் நாளிலே மனிதர்கள் எல்லாம் இரண்டு சாரார்களாக, இரண்டு பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். ஒரு சாரார் ஷகி, துர்க்குறியுள்ளவர்கள், சகுனம் உள்ளவர்கள். இன்னொரு சாரார் நல்ல சீதேவிகளாக, நற்சகுனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நற்சகுனம் யார் சயீத் என்ற பெயரை பெறுகின்றாரோ, நல்ல தன்மைகள் உடையவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். ஷகி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நரகத்தில் போடப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தை நினைத்து பார்த்து தற்பெருமையை விட்டுவிட வேண்டும். தற்பெருமை இருந்தால் அது ஷைத்தானுடைய வழியாக ஆகிவிடும் என்பதால். பிறகு இஸ்திக்ஃபாஃபுல் இஹ்வான், அடுத்தவரை அலட்சியமாக கருதுவது, இதுவும் ஷைத்தானுடைய வேலை. அலட்சியமாக கருது, அவன் என்ன மனுஷன் அவன் அப்படின்னு சொல்றது. இவர் தன்னை பெருசாக நினைச்சுக்கிட்டு அடுத்தவரை அலட்சியமாக கருதுவது. இந்த அலட்சியமாக கருதக்கூடிய நிலை வந்தால், தனக்கு பெருமை இருக்கின்றது என்பதாக நினைத்தால், இந்த ஆயத்தை நினைத்து பார்க்கவும். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்பதே, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் தான் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தை நினைத்து பார்க்கவும். அந்த இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அவருடைய ரசூலுக்கு தான் சொந்தம் என்ற எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் தனக்கு அந்த இஸ்ஸத் கிடையாது என்ற நிலை வந்துவிடும், எண்ணம் வந்துவிடும். இஸ்ஸத் தனக்கும் இருக்கின்றது என்பதாக நினைத்து பெருமை பாராட்டக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அங்கே வந்து விடுகின்றான். பிறகு ஹசது, பொறாமை. பொறாமையின் காரணமாகத்தான் ரெண்டு விலை, அத ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய மறுத்ததற்கு ரெண்டு காரணம். ஒன்னு கிப்ர், பெருமை. இன்னொரு ஹசது, பொறாமை. நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், 70,000 வருஷம் 80,000 வருஷமா நான் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், இவ்வளவு எல்லாம் கொடுத்து கூட சொர்க்கத்திற்குள்ளே பாதுகாப்பாளர்கள் ஒருவனாக நியமிக்கப்பட்டிருந்தான் ஷைத்தான். இப்படி எல்லாம் அந்தஸ்து இருக்க, இந்த மண்ணால இந்த பொம்மையை படைச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு போய் சஜிதா செய்ய சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பொறாமையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வந்து விட்டது அவனுக்கு. அப்போ கிபரும் ஹசதும், பெருமையும் பொறாமையும் வந்ததின் காரணமாக சஜிதா செய்ய மறுத்துட்டான். அந்த ஹசத் இருக்கின்றதை, பொறாமை இருக்கின்றதை, அதுவும் ஷைத்தான் வருவதற்கு வழியாகும். அதே மாதிரி ரியா, முகஸ்துதி, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆயத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், இந்த தீமைகள் எல்லாம் போய்விடும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முகஸ்துதிக்காக வேண்டி ஒரு அமலை செய்வது, ஒரு வேலையை செய்வது, அதன் மூலமாக ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். பிறகு புகுல், கஞ்சத்தனம், அதன் மூலமாகவும் ஷைத்தான் வந்து விடுவான். பெருமை, அதான் முதல்ல சொன்னது. தமிழ் பேராசை, உலகத்தினுடைய பேராசை, பொருள் கிடைக்க வேண்டும், மற்ற அந்தஸ்துகள் கிடைக்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், பட்டம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பேராசை கொள்ளுவது, இதுவும் ஷைத்தான் நுழைவதற்கு வழியாக ஆகும். இப்படி 10 விஷயங்களை அவர்கள் சொல்லி காட்டி ஷைத்தான் இந்த வழிகளில் எல்லாம் உங்களிடத்தில் நுழைந்து விடுவார். ஆகவே ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். எங்கே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலே அபா வஸ்தக்பர, அவர் சஜிதா செய்வதற்கு விலகி கொண்டான், பெருமை அடித்தான். அவன் காபிர்களில் உள்ளவனாக ஆகிவிட்டான், நிராகரிப்பவர்களில் உள்ளவனாக ஆகிவிட்டான் என்பதாக சொல்லி காட்டி ஷைத்தானுடைய அந்த முடிவை இங்கே குறிப்பிடுகின்றான். அவன் லானத்து செய்யப்பட்டவனாக, சபிக்கப்பட்டவனாக, அல்லாஹ் தஆலாவுடைய என்னுடைய அருளை விட்டு தூரப்படுத்தப்பட்டவனாக, சாபம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரப்படுவது என்பதாக பொருளாகும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரப்பட்டவனாக அவன் ஆகிவிட்டான். ஆகவே ஷைத்தானுடைய அந்த செயல்கள் இந்த இன்சானிடத்தில் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டி எச்சரிக்கையும் செய்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை தெரியப்படுத்துகின்றான். மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர என்று சொல்லி, இப்லீஸுடைய அந்த செயல்களை எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது அவன் பெருமையடித்தான், விலகி கொண்டான் என்று சொல்லும் பொழுது, இந்த ஷைத்தானுடைய இப்லீஸுடைய இந்த செயல்கள் மனித இனத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யும். ஷைத்தான் உலகத்துக்கு வந்த பின்னால மட்டுமல்ல, ஆரம்ப கட்டத்திலே எச்சரிக்கை செய்கின்றான், நீங்கள் ஷைத்தானுடைய செயல்களை பின்பற்றி விடாதீர்கள், ஷைத்தானுக்கு இலக்காகி விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து மனித வாழ்வுக்கு ஒரு அழகான முன்மாதிரியை இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். எனவே தெரிந்து கொண்ட நாம் எப்படியெல்லாம் ஷைத்தானிடத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த வழிகளின் மூலமாக வழிகளை செய்து அதன் மூலமாக நாம் ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டங்களிலிருந்து தப்பித்து அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறுவதற்குரிய வழிகளை எல்லாம் தேடிக்கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.